நேயர்களுக்கு வணக்கம். விஜயை விமர்சிக்கும் அதிமுக, புறக்கணிக்கும் திமுக, வியூகம் என்ன என்ற தலைப்பில் இன்றைய டிஜிட்டல் டிகோட் நிகழ்ச்சியில் பேசவிருக்கிறோம். விருந்தினர்களாக அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல் அவர்கள். வணக்கம் சார். அரசியல் விமர்சகர் திரு பொன் வில்சன் அவர்கள். வணக்கம் சார். நம்ம பேசுறதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு பைட்டை பார்த்திடலாம். மாபெரும் மக்கள் சக்தியா நம்ம அணி ஒரு பக்கம், அடுத்து திமுக தலைமையில் மற்ற கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம், அடுத்து பாஜக தலைமையில் மற்றும் பலர். வடிவேல் விட்டு வடிவேல் சார் நானூறு என்ன ஜீப்ல ஏத்துக்கின்ற மாதிரி அந்த மாதிரி தான் இதை பார்ப்பாங்க. இது நிதர்சனமான உண்மை. போட்டியை வந்து அண்ணா திமுகவுக்கும் திமுக தான், இவரை கன்சிடரே பண்ண மாட்டாங்க. அமித்ஷா ஐயா வந்தபோது இங்கே எங்க கூட்டணிக்கு, தேசிய ஜனநாயக என்டிஏ கூட்டணிக்கு தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இதனுடைய தலைமை கட்சி அண்ணா திமுக, முதலமைச்சர் பொறுப்பு எங்கள் கூட்டணியிலே திரு எடப்பாடி பழனிசாமி தெளிவா சொல்லிட்டார். விஜய் என்ன செய்தார் என்றே தெரியவில்லை. விஜய் ஏதாவது மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுகிறாரா, மக்கள் பிரச்சனைக்காக போராடுகிறாரா, ஒன்றிய அரசு செயல்பாடுகளுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாரா? ஒன்றுமே செய்யவில்லை. தான் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்ற ஒற்றை கருத்தை சொல்லி அவர் ஊர்வலம் வருகிறார். அவருக்கு மக்கள் முக்கியமில்லை, தான் முதலமைச்சராக வேண்டும் என்ற அந்த ஒற்றை எண்ணத்திலே அவர் பேசி வருகிறார். எனவே அவரை மக்கள் நிச்சயமாக புறக்கணிப்பார்கள். தாவேகாவினுடைய 3ஆம் ஆண்டு தொடக்க விழா நடக்குது. அந்த விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை குறிப்பிட்டு தாவேகா தலைவர் விஜய் பேசுறாரு. என்னன்னா, தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட விசில் சின்னத்திற்கு ஓட்டு போடுவேன் அப்படின்னு அவர் சொல்லுவார் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. தொடர்ச்சியாகவே கட்சி தொடங்கினதிலிருந்து தொடர்ச்சியாகவே திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிறாரு. இது குறித்து TKS இளங்கோவன் கிட்ட கேட்கும்போது என்ன சொல்றாருன்னா, விஜய் வந்து நாங்க புறக்கணிக்கிறோம், இனி வந்து அவருக்கு பதில் இல்ல, புறக்கணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு. முதல் கருத்தாக நம்ம எப்படி பார்க்க வேண்டியதாக இருக்கு? உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. இல்ல, தாவேகா தொடங்கியதிலிருந்தே அவங்க வந்து ஒரு விஷயத்த உறுதியாக சொல்லிக்கிட்டே வராங்க. திமுக தான் தங்களுக்கு பிரதான எதிரி. பாஜகவை கொள்கை எதிரியாக அவங்க சொன்னா கூட அவங்க அதிகமாக விமர்சிப்பது திமுகவை தான். களத்தில் போட்டி என்பதே திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் தான் அப்படிங்கிறத அவங்க வந்து தொடர்ச்சியாக பதிவு பண்ணிக்கிட்டே வர்றாங்க. அதிமுகவை கடுமையாக விமர்சிக்காமல் இருந்தாங்க. ஏன் விமர்சிக்கல என்று கேட்கின்ற பொழுது சில இடத்துல ரொம்ப கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க. அது வந்து செத்து போன பாம்பு, உயிரற்ற இது, அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப கடுமையான வார்த்தைகளை ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியம் உள்ள கட்சிக்கு, தமிழ்நாட்டை மிக நீண்ட காலமாக ஆட்சி செய்த ஒரு கட்சியின் மீது அவங்க வந்து ஒரு விமர்சனத்தை, கடுமையான விமர்சனத்தை வச்சாங்க. அவங்க வந்து ஒரு கருத்துருவாக்கத்தை விதைக்க ட்ரை பண்ணுறாங்க தாவேகா, குறிப்பாக திரு விஜய். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் அவர்களை புகழுவது, மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை புகழ்வது, இந்த 2 பேரை புகழ்வதன் மூலமாகவும் திமுகவை கடுமையாக எதிர்ப்பதன் மூலமாகவும் அஇஅதிமுக என்பது களத்திலேயே இல்லை என்ற தோற்றத்தை ஏற்படுத்துவதன் மூலமாகவும் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ், அப்படி இருக்கக்கூடிய ஓட்ஸை, வாக்குகளை, குறிப்பாக அஇஅதிமுக தீவிர அதிமுக தொண்டர்கள் அதிமுக தவிர வேறு எதுக்கும் வாக்களிக்க மாட்டாங்க. அதே தான் தீவிர திமுக தொண்டர்களுக்கு. ஆனால் தேர்தலுக்கு தேர்தல் மாற்றி வாக்களிக்கக்கூடிய சில வாக்காளர்கள் இருப்பாங்க. திமுக வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய கணிசமான வாக்காளர்கள் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதிமுகவுக்கு ஒரு இந்த முறை அதிமுக ஜெயிக்கும் அப்படின்னு தோற்ற வருகின்ற அதிமுக வாக்களிச்சிருப்பாங்க. சில சமயத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த சூழலில் அதிமுக மீது ஏதாவது கோபம் வந்துச்சுன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு மக்கள் நல கூட்டணி, இந்த டயத்தில் மக்கள் நல கூட்டணிக்கு கொஞ்சம் ஓட்டு போயிருக்கும், சீமானுக்கு கொஞ்சம் பேர் ஓட்டு போட்டு பழகியிருப்பாங்க. இப்படி வந்து இருக்கும். வலதுசாரி தன்மை உள்ளவர்கள் பாஜக தனித்து நிற்கின்ற பொழுது பாஜக கூட ஓட்டு போட்டிருப்பாங்க, அதாவது திமுக வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. இப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, இந்த வாக்குகள் அதிமுக அணிக்கு செல்லாமல் இது வந்து இந்த முறை தனக்கு முழுமையாக வரணும். ஏன்னா திமுகவிற்கு எதிராக அதிமுகவும் ஒரு வலிமையான அணியை கட்டியிருக்கு. மீதம் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே கிட்டத்தட்ட அதிமுக அணிக்கு வந்துட்டாங்க. பாஜக, பாமக, டிடிவி உள்ளிட்டவர்கள் அந்த பக்கம் வந்துட்டாங்க. அப்போ அப்படி வருகின்ற பொழுது ஆன்டி டிஎம்கே ஓட்டு மொத்தமாக அதிமுகவுக்கு கன்சாலிடேட் ஆகிடக்கூடாது. அவங்க தொண்டர்கள் அங்கே வாக்களிக்கட்டும், பிரச்சனை இல்லை. தேர்தலுக்கு தேர்தல் ஷிஃப்ட் ஆகிற ஓட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நமக்கு வரட்டும். அப்போ நமக்கு வரணும்னா என்ன செய்கிறது அப்படின்னு வருகின்ற பொழுது எம்ஜிஆரை பாராட்டுவது, ஜெயலலிதாவை பாராட்டுவது, அதே சமயத்தில் அஇஅதிமுக வந்து அவர் வந்து டிஸ்ஓன் பண்ணுறது, திமுகவை கடுமையாக எதிர்ப்பது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி அவர் வந்து கடைபிடிக்கிறார். களத்தில் போட்டி திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் என்பதாக அவர் வந்து நிறுவ முற்படுகிறார். ஆனால் கள நிலவரம் என்பது இந்த நிமிடம் வரை களத்தில் போட்டி அப்படிங்கிறது திமுகவுக்கும் அதிமுக அணிக்கும் இடையில் தான் இருக்கிறது. ஏன்னா நீங்கள் வந்து கடந்த 2021 தேர்தலில் அவருக்கு சான்று 10 ஆண்டுகால ஆன்டி இன்கம்பன்சி.
அதை தாண்டியும் கூட பாஜகவோடு கூட்டணி. இத்தனைக்கு பிறகும் ஜெயலலிதா அம்மையாருடைய மறைவு, அஇஅதிமுகவுக்குள் ஏற்பட்ட உட்கட்சி குழப்பங்கள், சசிகலா அம்மையார் சிறைக்கு சென்றது, ஓபிஎஸ் சண்டை, டிடிவி பிரிவு, இத்தனைக்கு பிறகும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அஇஅதிமுக 75 இடங்களை வெற்றி பெற்று வலிமையான எதிர்க்கட்சியாக அமர்ந்ததை நம்ம மறுத்தரக்கூடாது. அப்போ அதிமுக களத்தில் முற்று முழுவதுமாக விஜய் நினைப்பது போல பலவீனமாக இருக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. களம் இன்னமும் திமுக விசஸ் அதிமுக தான் இருக்குது. பட் அப்படி இல்லை, களம் திமுக விசஸ் தாவேகா என்று இருப்பதாக ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்காக விஜய் இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை அவர் கையாளுகிறார். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலிருந்து, அதாவது தாவேகா தொடங்கியதிலிருந்து பெரிய விமர்சனத்தை எல்லாம் முன்வைக்கல, ஒரு குற்றச்சாட்டுகளை பதிவு செய்யல, ஒரு ஸ்மூத்தான டோன்ல தான் போயிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சது. சமீபத்தில் பார்த்தோம் அப்படின்னா கடுமையான விமர்சனத்தை அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள் முன்வைக்கிறாங்க. இவ்வளவு நாள் எந்த ஒரு விமர்சனமும் இல்லாமல் திடீரென அந்த விமர்சனத்தை முன்வைப்பதற்கான காரணமா நீங்க என்ன பாக்குறீங்க? இல்லை, முதல் விஷயம் எப்படின்னா, விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் ரசிகர்களை தவிர, ரசிகர்களை விட்டுருங்க, ரசிகர்களுக்கு என்ன சொன்னாலும் அவருக்கு ஓட்டு போடுவாங்க. அவர் ஆமானாலும் சரி, இல்லைன்னாலும் சரி. ஆனால் ரசிகர்களை தவிர மற்ற கட்சியை சேர்ந்தவர்கள், நடுநிலையாளர்கள் எல்லாருமே என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, இவர் எந்த அளவுக்கு களத்துக்குள்ளே வருவார், இவர் எந்த அளவுக்கு மக்கள் பிரச்சனையை ஆழம் அகலமாக ஆராய்ந்து புரிந்துணர்வோடு இருப்பார் அப்படின்றதுக்காக பேசும்போது கூட அவர் இன்னும் ஜனநாயகம் படம் முடிஞ்சோடனே வந்துடுவார், இந்த டிசம்பரில் வந்துடுவார். அப்போது 2024 சொல்லப்பட்டது, இந்த டிசம்பரில் வந்துடுவார், அதற்கப்புறம் பாருங்கள் அப்படியே சொல்லி 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 ஒவ்வொரு கட்டத்திலையும் அவர் மிகப்பெரிய ஏமாற்றங்களை தான் கொடுத்தார் மற்றவர்களுக்கு, ரசிகர்களை தவிர மற்றவர்களுக்கு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அதிமுகவில் வாரிசு அரசியல் இல்லை, அடையாளம் காட்டப்படலை. ஆனால் இங்கே நம்மளுக்கு உதயநிதி இருக்கிறாரு. அப்போ எதிர்காலத்தில் நம்மளும் உதயநிதியும் ஒரு போட்டிக்கு வந்துடலாம், இந்த எண்ணம் அவர் மனசுக்குள்ளே இருக்குது. அதனால் என்னென்னா திமுகவை டார்கெட் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாரு. இது ஒன்று. இன்னொரு பக்கம் எப்படின்னா, அது ஆளுங்கட்சி, அதை டார்கெட் பண்ணணும், நடைபெறுவது சட்டமன்ற தேர்தல், அதை டார்கெட் பண்ணணும். ஆனால் சப்ஜெக்ட் வைஸ் டார்கெட் பண்ணுறாரான ஒரு பெரிய கேள்விக்குறி. அதை டிப்ளமேட்டிக்காக பஞ்ச் டைலாக் சொல்கிற மாதிரி, இது தீய சக்தி, எப்போ 40 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன வார்த்தையை எடுத்துகிட்டு இது தீய சக்தி, அதை தவிர அதை கடந்து ஏதாவது சொல்கிறாரா? அதேமாதிரி பிஜேபியை பேசும்போதும் நீங்கள் பாயிண்ட் பை பாயிண்ட் விமர்சனம் பண்ணால் ஏற்றுக்கலாம், அது பிளவுவாத சக்தி, அந்த ஒரே வார்த்தை தான் அப்படி வந்துச்சு. அதிமுக எதுக்காக அவர் விமர்சனம் பண்ணலை அப்படின்னா, அதிமுக அது ஒரு யானை பலம் கொண்ட ஒரு கட்சி. அதாவது யானை படுத்தாலும் குதிரை மட்டம்னுவாங்க. அப்போ அந்த தோல்வி வெற்றி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கடந்த காலங்களில் நிறையா வந்திருக்குது, சோதனைகளும் வந்திருக்குது. கட்சியிலேருந்து முக்கியமான தலைவர்கள் பிரிஞ்சும் இருக்கிறாங்க, இழந்தும் இருக்கிறாங்க, மீட்டும் இருக்கிறாங்க. அப்போ அந்த கட்சி அப்படின்னா பிரதான கட்சி திமுக, அதோடு தான் நம்மளோட போட்டி. ஒரு யானை இன்னொரு யானையோடு தான் போட்டி போடும். அப்படி இருக்கும்போது இவர் புதுசாக வந்தவர். அப்போ புதுசாக வரும்பொழுது அவர் களத்தை பார்க்கட்டும், இன்னும் அனுபவிக்கட்டும். இப்போ அவரை நம்ம என்ன கரைப்படுத்த முடியும்? அந்த ஒரு விஷயத்தில் அவங்க அதை விமர்சிக்காமல் இருந்தாங்க. இன்னொரு விஷயம், அதிமுகவை பெரிய அளவில் விஜயும் விமர்சிக்கலை. அப்போ விமர்சிக்கான போது தேவையில்லாமல் அவரை நம்ம விமர்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொரு பக்கம் திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் ஒன்றா சேரலான்றதுக்காக தாவேக்காவும் ஒரு நினச்சிருக்கலாம், நம்ம அதிமுக கூட்டணிக்கு போயிடலாம், அதனால விமர்சிக்க வேணான்னு. இவங்களும் என்னென்னா ஒருவேளை எதிர்காலத்தில் வரலாம், அவங்க நம்மளை விமர்சிக்காத போது எதுக்காக அவசரப்பட்டு ஒரு புது கட்சியை நம்ம எதுக்கு விமர்சிக்கணும்? விமர்சனம் செய்யாட்டி கூட பரவாயில்ல, சில இடங்களில் டிஃபென்ஸ் பண்ணக்கூடிய வகையிலேயே கூட அதிமுக செயல்பட்டு இருந்தாங்க. தாவேக்காவுக்கு ஒரு சப்போர்ட்டா பேசக்கூடியது, விஜய் தம்பி சகோதரர் நல்லா வரட்டும் அப்படிங்கிற மாதிரியான டோன்லையும் பேசுனதை பார்க்க முடிஞ்சது. எனக்கு இருந்தாலும் ஒருவேளை நம்ம கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, வெளியே அந்த பேச்செல்லாம் இருக்கு. அதனால ஆரம்பத்துல எந்த ஒரு கடுமையான விமர்சனத்துக்குள்ள போக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி அது இருக்குமா? இல்ல, கடுமையான விமர்சனம் நீங்க இன்னொரு பக்கம் பார்த்துறீங்க. 1% ஓட்டு எடுத்தவர் தொடர்ந்து 8.22 வரைக்கும் வந்துட்டார். நாம் தமிழர் சீமான் அவரையும் கடுமையாக விமர்சித்தது கிடையாது. இப்போ அவரும் கூட்டணி வருவார்னு எதிர்பார்த்தா இல்லை. அதுதானே சொல்கிறேன், நம்ம மோதக்கூடிய இடம் நம்மளை நிறைய பேர் எதிரியாக நினைப்பாங்க. ஆனால் நம்ம யாரை எதிரியாக நினைக்கிறோன்ற அந்த தகுதி உள்ள எதிரியை தான் நிர்ணயிக்கணும். அதுதான் அதிமுக நிர்ணயிக்குது. எனக்கு தகுதி உள்ள எதிரின்னா திமுக தான். மற்றவர்களாம் என்னை ரொம்ப கடுமையாக விமர்சித்தாங்கன்னா அப்போ எதிர்வினை ஆற்றிக்கலாம், மற்ற நேரத்தில் அவசியம் இல்லை அப்படின்னு. இப்போ நீங்கள் இப்போ கரூர் சம்பவத்தை குறித்து சொன்னீங்கன்னா கூட, கரூர் சம்பவத்தில் கூட முதல் நாள் போய் பார்த்துட்டு எடப்பாடி பழனிசாமி ஐயா என்ன சொன்னார், அவர் தகுந்த நேரத்திற்கு வந்திருக்கலாம் அந்த கூட்டத்திற்கு, இன்னும் அனுபவம் தேவை அப்படின்ற வார்த்தையை சொன்னார். எதற்காக அந்த நேரத்தில் அவர் நடுநிலையோடு ஒன்று பேசினார் அப்படின்னா,
பாதிக்கப்பட்டவர்கள், அவங்க பக்கம் தவறு இருக்குதோ சரி இருக்குதோ, ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள், பலவீனமாக இருக்கிறவர்கள் அந்த இடத்துல விஜயை விசாரிக்கிறதுக்கோ அந்த கட்சியை விசாரிக்கிறதுக்கோ அந்த நிகழ்ச்சியை விசாரிக்கிறதுக்கோ தகுந்த அதிகாரம், ஆட்சி, விசாரணை வளையம், விசாரணை அமைப்பு, உளவுத்துறை அத்தனையும் ஆட்சியாளர் கையில் இருக்குது. ஆனால் இந்த பக்கம் விசாரிக்க யார் விசாரிப்பா? அப்போ அது நடுநிலையோடு விசாரிக்கணும். காவலர்கள், அனுபவமிக்க காவல்துறை யார் விசாரிப்பா? அப்படின்றதுக்காகத்தான் அந்த விஷயத்தை அவர் பேசினார். அது அது ஆதரவு நிலைப்பாடு மாதிரி தான் தெரிஞ்சுது. ஆனால் அந்த மாதிரி தான் இருக்கும். யாருடைய தீர்ப்பாக இருந்தாலும் ஏதாவது ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இவங்க பலவீனமானவங்க ஒரு பக்கம், பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நம்ம நிற்கணுன்றதுக்காக தவறு அவங்க சைடு இருந்தாலும் சரி, எதுவும் இல்லை, 41 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்களே, இறந்துட்டாங்கல்ல, அந்த குடும்பத்தை கூட நீங்கள் விசாரித்து எதற்காக பிள்ளைகளை கூட்டுக்கு வந்து வந்தீங்கள், அப்போது உங்கள் மேலே தான் தவறு அப்படின்னு அவங்க மேலே கூட தவறை விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வர அளவுக்கு அதிகாரம் ஆட்சியாளர் இருக்கிறது. ஆனால் ஆட்சியாளர் பக்கம் இருக்கிற குறையை விசாரிக்கிறது யார் அப்படின்றது தான் அவர் அந்த ஆதரவு கரத்தை நீட்டினார். ஒட்டிய மற்றபடி தேர்தலுக்காகவோ கூட்டணிக்காக கூட. ஆனால் அதற்கு பிறகு என்ன செய்தாங்கன்னா, தாவேகா அடுத்த கட்டத்துக்கு வரும்போது, இப்போது செங்கோட்டையன்கள்லாம் இணைஞ்ச பிறகு என்னென்னா, அடுத்தது அதிமுகவை விமர்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அதிமுக விமர்சிக்க வேண்டியதுதான் அதிமுக எதிர்வினையாற்றுகிறது. அப்போ என்ன சொல்கிறாங்க, உங்ககிட்ட மக்கள் எவ்வளோ எதிர்பார்த்தாங்க, கூட்டணிக்கு அழைத்தது எப்படின்னா எங்கள் தலைமையில் கூட்டணி. இவங்க சொன்னது, நீங்கள் அனுபவம் இல்லாமல் இருக்கலாம், உங்ககிட்ட சில குறைகள் இருக்கலாம், ஆனால் கூட தலைமை எங்கள் தலைமையில் நீங்கள் கூட்டணிக்குள்ளே வரணும் அப்படின் போது அந்த மாதிரி முரண்பாடு உள்ள கட்சிகள் கூட வரும். அது அந்த மாதிரி இருக்கும். இப்போது அவங்களே எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க, நீங்கள் எந்த அளவுக்கு அனுபவம் இருக்கிறது. இப்போ நீங்கள் சொல்லும் பொழுதே நீங்கள் பேசுகிறீங்க. முதல் கூட்டத்தில் அவர் சங்கோச்சத்தில் 23 நவம்பரில் ஒரு கூட்டம் நடத்துகிறார். யார்? ஜேபிஆர் உள்ளரங்கத்தில் நடத்துகிற கல்லூரி வளாகத்தில். அதில் விஜய் என்ன சொல்கிறாருன்னா, பேரறிஞர் அண்ணா வார்த்தையை குறிப்பிடுறார், மக்களிடம் செல் அண்ணா சொல்லியிருக்காருன்னு. ஆனால் இது வரைக்கும் மக்கள்கிட்ட எங்கே போனார்? அப்போ அவர் சொல்கிறேன்னா, பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் பனையூருக்கு வாங்க அப்படின்ற கட்டத்தில் தான் இருக்காரு. அதை அப்போ எக்ஸ்போஸ் பண்ணணும் இல்லையா? எது வரைக்கும் நீங்கள் அதே மாதிரி இருப்பீங்க? பனையூர்லேயே இருப்பீங்க. கூட்டம்னு ஒரு மாயை சொல்லிட்டு எத்தனை நாளைக்கு அங்கே இருப்பீங்க? எம்ஜிஆருக்கு வராத கூட்டமா? ஜெயலலிதா அம்மாவுக்கு வராத கூட்டமா? ஏன் பேரறிஞர் அண்ணாவுக்கு வராத கூட்டமா? அந்த மாதிரி கூட்டம், அந்த மாதிரி இருக்குது. அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தி அரசியல் மயப்படுத்த வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. அதுதான் ஆரம்ப கட்டத்திலே உங்களுக்கு கரூர் ஒரு துறை சம்பவம் நடந்துச்சு. அதற்கு பிறகாக அந்த படிப்பினை எடுத்துட்டு அந்த கூட்டத்தை நீங்கள் கட்டுப்படுத்தணும். இல்லைன்னா கூட்டமே வருதுன்னு பெரிய மாயை உண்டு பண்ணுறீங்களோ. ஒரு நாளைக்கு நீங்கள் 3 இடத்துல மக்களை சந்திச்சிங்கன்னா அந்த கூட்டம் வராது. நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு தடவை மக்களை சந்திச்சிங்கன்னா கூட்டம் வரும். அது அப்போ நீங்களே உருவாக்குறீங்களா? அந்த எண்ணம் வருமா இல்லையா? இதைத்தான் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அவர் சொன்ன வார்த்தை 2017க்கு பின் 2021க்கு பின் காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர் இருந்த இடத்தில் யாரோ இருக்கிறாங்க அப்படின்றார். அப்ப அதிமுக, திமுக எல்லாத்தையுமே விமர்சனம் செஞ்சுதான் அந்த இடத்துல குறிப்பிடுறாரு. அதுக்கு பின்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் எல்லாத்தையுமே குறிப்பிட்டு தான் விஜய் பேசுறாரு. சோ நம்ம ஆரம்பத்துல இருந்தே அதிமுக ஒருவேளை இந்த எதிர்ப்பை பதிவு செஞ்சிருந்தாங்க அப்படின்னா இந்த ஒரு பேச்செல்லாம் இது இப்பதானே பேசுறாரு. இது இப்பதான் பேசுறாரு. ஆரம்பத்துல இருந்து ஒருவேளை அதிமுக தன்னை எதிர்த்தா தானே பேச முடியும். இப்ப நான் தான் சொல்றேன், அதாவது ஆட்சியாளர்கள் யாரு? சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது, ஆட்சியில் இருக்கிறது திமுக. திமுகவின் செயல்பாடுகள் என்ன, இந்த 5 வருஷம் பர்ஃபார்மன்ஸ், அவங்க ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் என்ன, அதில் தான் அதிமுக மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணோம். ஏனென்றால் 82 மாவட்டத்திலையும் சொத்து வரி உயர்வு, மின்சார கட்டணம் உயர்வுனாலும் எந்த பிரச்சனை, சட்ட ஒழுங்கு பிரச்சனைனாலும் போராட்டக்கூடிய இடத்துல எதிர்கட்சியாக இருக்கிற, இன்றைக்கும் தன்னகத்தை 62 எம்எல்ஏக்களை வைத்திருக்கிற அதிமுக தானே போராடும். அதை தானே அவங்க மெயினாக பார்க்க வேண்டியது இருக்குது. தனக்கு ஒருத்தர் சொல்லாடலோட சில எதிர்ப்பு தெரிவிக்கிறார்னா அதிலெல்லாம் விளைவிக்கிற நீர் மாதிரி தன்னுடைய எனர்ஜி வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இப்போ தேர்தல் வரும்பொழுது அவர்கள் விமர்சிக்கும் போது அதற்கு எதிர்வினையாற்றுறாங்க. எதிர்வினையாற்றும் போது இப்போ என்ன சொல்கிறாங்க, அவரு நீங்கள் ஒரு பக்கம் என்ன சொல்கிறீங்க, அதுவும் எப்படி ஆஃப் த கேமரா ரெக்கார்டிங். இது வரைக்கும் நம்ம ஊடகத்தில் அப்படி கேள்விப்பட்டதே இல்லை உலகத்திலேயே. ஆஃப் த கேமரா அப்படின்ற ஒரு பதிவு நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. இது குறித்து நம்ம தொடர்ந்து பேசலாம். அதிமுகவினுடைய இந்த திடீர் எதிர்ப்புக்கு இவர் சொல்லக்கூடிய காரணங்களை எப்படி பாக்குறீங்க? இதுதான் காரணமா? இல்ல, அது மட்டும் காரணம் இல்லை. 2-3 காரணங்கள் இருக்கிறது. ஒன்று அஇஅதிமுக தாவேகா ஒரு புதிய இயக்கம், நமக்கு பிரதான எதிரி திமுக, அதனால் தாவேகாவை ஏன் தேவையில்லாமல் விமர்சிக்கணும் அப்படின்னு நினைத்தது அது சரியான பார்வை தான். ஐயா சொல்றதுல நானும் உடன்படுறேன். அது எது வரைக்கும் நீண்டிருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரூர் வரைக்கும் நீண்டிருக்கலாம். கரூரில் 41 பேர் மரணமடைந்த ஒரு சூழலில் ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியினுடைய எதிர்வினை எவ்வாறு இருந்திருக்கணும் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னா,
ஆட்சி கட்சிக்கும் இதில் பொறுப்பு இருக்குதுன்னு சொல்லி ஆட்சி கட்சி நீங்கள் விமர்சிச்சிருக்கணும். அது உங்களுடைய கடமை தான். எதிர்கட்சி காவல்துறையின் மீதான விமர்சன பார்வையை எதிர்கட்சி வைக்கணும், எதிர்கட்சி தலைவர் வைக்கணும். ஆட்சி கட்சியின் மீதான விமர்சனங்களையும் வைத்துவிட்டு அதே நேரத்தில் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த விஜயின் மீதும் அவங்க வந்து விமர்சனத்தை வச்சிருக்கணும். நீங்கள் வந்து ஏன் குறித்த நேரத்திற்கு வரலை, 41 உயிர்கள் வந்து பலியாகி இருக்கிறது, நீங்கள் இது பண்ணது சரியா, நீங்கள் தாமதமாக வந்தீங்க, லைட்டை போட்டு ஆஃப் பண்ணுறீங்க, அங்கே இருந்தவங்களுக்கு தண்ணீர் வசதி கூட நீங்கள் கொடுக்கவில்லை. அப்போ இதில் வந்து 2 பேருக்கும் பொறுப்பு இருக்கிறது. இது தொடர்பான ஒரு உண்மையான விசாரணையை நிச்சயமாக இந்த அரசு நடத்தும் நம்புகிறோம். ஒருவேளை இந்த அரசு அப்படி நடத்தவில்லை என்றால் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் நடத்தும், இந்த மாதிரி தான் ஒரு எதிர்கட்சி பேசியிருக்கணும். ஆனால் அவர் ஒரு முழு பக்கமாக எந்த பக்கம் போய் நின்னார்னு கேட்டிங்கன்னா, லேசாக இன்னும் கொஞ்சம் அனுபவத்தோடு நடத்தணும்னு சொல்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னார். ஆனால் அதன் பிறகு அவர் என்ன செஞ்சாங்கன்னா, பாஜகவிலிருந்து அந்த குழு வந்துச்சு. அந்த குழு வந்த பிறகு ஐயா எடப்பாடி பழனிசாமியுடைய டோன்லாம் முழுக்க வந்து விஜய் பக்கம் தவறே இல்லைங்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. முழுக்க அரசு தான் தவறு அப்படிங்கிற ஒரு டோனுக்கு போனாங்க. அதன் பிறகு வந்து அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிய கூட்டத்தில் தாவேகா கொடி காட்டப்பட்ட போது ரொம்ப எந்துவா அவர் வந்து என்ன சொன்னார்னா, உற்சாகமாகி பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்க கூட்டணி அப்படிங்கிற மாதிரியான இடத்துக்கெல்லாம் நகர்ந்தார். அப்போ வரைக்கும் கூட தாவேகா வந்து அதிமுக விமர்சிக்கல. இப்போ இவர் வந்து என்ன நினைச்சாரு, அப்போ தாவேகா கூட்டணிக்கு வரும் என்று ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்த்திருப்பார். அதான் ஃபேக்ட். ப்ராக்டிக்கலாக அது தப்பு ஒன்றும் இல்லை, அரசியல் அது இயல்பு தான். அதனால அவர் விமர்சிக்காமல் இருந்திருக்கலாம். தாவேகாவும் அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. சரி, நமக்கு வந்து திமுக மட்டும் விமர்சிக்கலாம் அப்படின்னு. திமுக என்ன நினைக்குது, நான் உங்களை அடித்து உங்களை பெரிய ஆளாக்க விரும்பலை, நீ என்ன திட்டிக்கோ, நான் உன்னை எந்த இடத்துல என்ன செய்ய தயாரில்லை, எனக்கு எதிரி யார் தான். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை குறிப்பிட்டு விமர்சிப்பார், அவருக்கு பதில் சொல்லுவார். அவர் ஏதாவது கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்லுவார். அதுக்கப்புறம் அவர் பதில் சொல்கிறது பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டருக்கு பதில் சொல்லுவார், மோடிக்கு சொல்லுவார், அமித்ஷாவை குறிப்பிட்டு பேசுவார். தமிழ்நாட்டில் அவர் பதில் சொல்கிற இன்னொரு அரசியல்வாதி யாருன்னு கேட்டிங்கன்னா, ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு சில நேரங்களில் பதில் சொல்லியிருக்கார். மருத்துவர் ஐயா ராமதாஸினுடைய விமர்சனங்களுக்கு, ஏன்னா சீனியர் மோஸ்ட் பொலிட்டிஷியன். மற்ற யாருக்குமே அவர் என்ன செய்யறதில்ல, பதில் சொல்கிறதில்ல. ஏன்னா என் ஸ்டேச்சருக்கு நான் அங்கே நிற்பேன் அப்படிங்கிறத தெளிவாக இருக்காங்க, அது தவறு இல்லை. அப்படி இருக்கின்ற பொழுது அவர் டோட்டலாக திமுக யாரை வந்து புறக்கணிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரமா போய் விளையாடுங்கப்பா அப்படிங்கிற மனநிலையில் தாவேகாவை அணுகுனாங்க. இப்போ தாவேகா எங்கே அதிமுக விமர்சிக்க ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போ அதிமுக பாஜக பாமக என்று ஒரு கூட்டணி உருவானதோ அப்போ தாவேகா ஜெர்க்கடிக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே நாம் வந்து போட்டியை வந்து திமுக விசஸ் தாவேகான்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம், ஆனால் திமுக அணி ஒரு இன்டாக்டாக வலிமையான அணியாக இருக்குது, அதுக்கு எதிராக அதிமுகவும் ஒரு வலிமையான அணியை கட்டிட்டாங்க. அப்போ போட்டி வந்து களம் வந்து திமுக விசஸ் அதிமுகன்னு திருப்பி மாறும், அப்படி மாறுற ஒரு டோன் வரும், அப்படி ஒரு சூழல் வரும். அப்படி வரக்கூடாது. அப்போ அதிமுகவை நம்ம என்ன செய்வோம், விமர்சிப்போம். ஆன்டி டிஎம்கே ஓட்ஸும் அதிமுகவுக்கு போயிடக்கூடாது, அப்போ அதிமுகவை நம்ம சேர்த்து விமர்சிப்போம் அப்படிங்கிற இடத்துக்கு அந்த கூட்டணி உருவாகி அதிமுக வந்து அடுத்த கட்ட நகர்வுகளை தேர்தல் வேலைகளை வேகமாக செய்ய தொடங்குகின்ற பொழுது இவருக்கு ஒரு பதட்டம் வருது. யாருக்கு, விஜய்க்கு. நானும் விமர்சிக்கிறேன் அப்படின்னு அவர் விமர்சிக்க ஆரம்பிக்கிறார். இதான் அவர் அதிமுகவின் மீது மிக வேகமாக விமர்சனம் வைத்ததற்கான காரணம். அப்புறம் செங்கோட்டையன் அங்கே போனது, அது எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டவர்களுக்கு அது என்ன இருந்தாலும் ஒரு சிக்கலை கொடுக்கும். ஏன்னா அவர் ஒரு அஇஅதிமுக நீண்ட நெடுங்காலம் எம்ஜிஆர் காலத்திலேருந்து இருந்த ஒரு ஒரு லீடர். ஆமாம், எஸ், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. கொங்கு பகுதியில் அவருக்கு என்று ஒரு வலிமையான செல்வாக்கு இருக்கத்தான் செய்யுது. அப்போ அவர் அங்கே போய் அஇஅதிமுகவிற்கு எதிரான ஒரு ஸ்டாண்டு எடுக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவங்களுக்கு வரும். அதனால தான் நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க தாவேகாவை தாக்கும்போது சேர்த்தே செங்கோட்டையும் தாக்கிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஊழலை பற்றி பேசுகிறீங்க, செங்கோட்டையன் வந்து காப்பாற்றினதே எனக்கு புரியல. அது வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ ஸ்டேட்மெண்ட் யாராவது கொடுப்பாங்கன்னு. செங்கோட்டையனை ஊழல்வாதின்னு இப்போ அதிமுக விமர்சிக்குது. முன்னாள் அதிமுகவிலேருந்து தான். அப்போ அந்த ஊழல் அவர் எப்போ பண்ணார், அதிமுக ஆட்சி காலத்தில் இருக்கும்போது பண்ணாருன்னு இவங்க ஒத்துக்கிறாங்க. அப்போ அந்த அதிமுக ஆட்சி ஊழல் ஆட்சியான்னு கேட்டால் இல்லைம்பாங்க. சரி, அதுக்கு பொறுப்பு எடுத்துக்க வேண்டியது யார், முதலமைச்சர். இது எல்லா கட்சியிலும் நடக்கும். இப்போ இந்த பக்கம் செந்தில் பாலாஜி வந்திருக்கிறாரு, இவங்க அன்னைக்கு விமர்சிச்சாங்கிற விமர்சனம் வரும். பட் இதை சேம் சைடு கோலா, ஃபார் எக்ஸாம்பிள் அதிமுகலேருந்து இங்கே வந்தவரை இவங்க விமர்சிக்காமல் இருப்பது அது ஒரு விதமான அரசியல். அதிமுக தன்னோடு இருந்த சொந்த அரசியல்வாதியவே ஊழல்வாதின்னு விமர்சிக்கிறது மட்டுமல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஊழல் வழக்கிலிருந்து நீங்கள் என்ன ஊழல் செய்யாமல் நிரபராதின்னு விடுதலை ஆகலை, உங்களை அம்மா காப்பாற்றி விட்டாங்கிறாங்க. இப்போ அம்மாவையும் சேர்த்து குற்றவாளி கூண்டில் ஏற்றுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஊழல் செய்தது உறுதிதான், உறுதி, உங்களை காப்பாற்றினது அம்மா. அப்போ ஊழல்வாதியை அம்மா காப்பாற்றிருக்காங்கன்னு அதிமுக சொல்லுதாங்கிற ஒரு தோற்றம் ஏற்படுகிறது. எனவே செங்கோட்டையன் விமர்சிக்கிற இடத்துல இவங்க கடுமையான அந்த மாதிரியான ஒரு விமர்சன பார்வைகளுக்கு நகர்றாங்க. இது இன்னும் தேர்தல் நெருங்க இன்னும் கொஞ்சம் என்னாகும், இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். ஆனால் சார் சொன்ன மாதிரி, பொன்னுல்சன் சார் சொன்ன மாதிரி, தினசரி களத்தில் நிற்கக்கூடியவர்கள் எடப்பாடி பழனிசாமியும் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் டெய்லி களத்தில் நிற்கிறாங்க, டெய்லி செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க, பரஸ்பரம் வந்து டெய்லி விமர்சனங்களை, கருத்தியல் தாக்குதல்களை, பதில்களை சொல்கிறாங்க, களத்தில் நிற்கிறாங்க.
இவர் எப்போவாவது 3 மாதத்துக்கு ஒருக்க திடீர்னு வர்றாரு, திடீர்னு பேசுகிறாரு. இன்னும் 2 மாதத்தில் எலெக்ஷனு. நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்களேன். இந்த கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டு முடிந்து 3வது ஆண்டை தொடங்கி இருக்குது தாவேகா. இந்த 2 வருஷத்தில் மதுரையில் ஒரு மாநாடு, விக்கிரவாண்டியில் ஒரு மாநாடு, அப்புறம் என்ன ஈரோட்டில் இப்போ ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் போட்டாங்க, திருச்சியில் ஃபஸ்ட்டு அந்த ஒரு ரேலி, அப்புறம் திருவாரூரில் ஒன்று, நாமக்கல், கரூரில் பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த 2 வருஷத்தில் மொத்தமாக ஒரு மக்களை சந்திச்சதே இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சு. மற்ற எல்லாம் பனையூருக்கு வர வச்சு தான் சந்திச்சார். அப்போ எலெக்ஷன் 2 மாதத்தில் இருக்கும்போது அதிகபட்சம் அவர் எவ்வளோ மீட்டிங்ஸ் போயிடுவார், அதிகபட்சம் மக்களை எவ்வளோ சந்திச்சுடுவார்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே போனார்லாம். இந்த வே ஆஃப் ஸ்டைல் அவர் கடைப்பிடிச்சார்னா அதிகபட்சம் இன்னொரு 4-5 பண்ணலாம், அல்லது ஒரு அதிகபட்சம் வெரி மேக்ஸிமம் ஒரு 5 மீட்டிங் மக்களை சந்திச்சானாலே ஆச்சரியங்கிற இடத்துக்கு போயிடுச்சு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரும் வீதி வீதியாக சொல்வார்கள். மக்களை ஒவ்வொரு சாலையாக சென்று மக்களை சந்திப்பாங்க. அப்படிலாம் இருக்கும்போது அதை எப்படி எதிர்கொள்ளுவார் விஜய்? களத்தில் திமுகவும் அதிமுகவும் நீண்ட நெடிய அனுபவம் கொண்ட கட்சி. அவங்களுக்குன்னு தலகர்த்தர்கள், தளபதிகள் இருவரும் திராவிட கட்சிகளுக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்காங்க. ஸோ அவங்க தங்களுடைய நீண்ட நெடிய தேர்தல் அனுபவத்திலேருந்து களமிறங்குவாங்க. எதிர்முனையில் தாவேகாவின் சார்பில் புதியவர்கள், இளைஞர்களாக இருக்கலாம், ஆனால் அரசியல் அனுபவம் இல்லாதவர்கள் வருவாங்க. ஸோ இவங்களோட அவங்க மோதணும், அதை எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க? இதெல்லாம் தாவேகாவிற்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கும். வேட்பாளர் தேர்விலிருந்து இந்த இருவரும் திராவிட கட்சிகளை சமாளிக்கிறது. திரைத்துறையின் மூலம் ஈட்டிய பிரபலத்திலிருந்து அவருக்கு வாக்குகள் கணிசமாக வரும். நான் அதை எல்லா பேட்டிலும் திருப்பி சொல்கிறேன். நான் மற்றவங்க மாதிரி தாவேகாவுக்கு ஓட்டே விடாது, விஜய்க்கு ஓட்டே விடாது நான் எங்கேயும் சொல்ல தயாரில்லை. தாவேகா நிச்சயமாக கணிசமான வாக்குகளை பெறும். அது எவ்வளவுன்னு என்னால் ஜட்ஜ் பண்ண முடியல. ஆனால் குறை மதிப்பீடு செய்ய நான் விரும்பலை. கணிசமான வாக்குகளை தாவேகா பெறும், அது ஓகே. பட் அது சீட்டாக கன்வெர்ட் ஆகுமா? கன்வெர்ட் ஆகிற அளவுக்கு களத்தில் அவர்களுக்கு தலகர்த்தர்கள் இருக்கிறார்களா, அவங்க தொண்டர்கள் இருக்கிறார்களா, நிர்வாகிகள் இருக்கிறார்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நோ அப்படிங்கிறத ஆன்சராக இருக்குது. ஆன்டி டிஎம்கே வாக்குகள் குறித்து நீங்க பேசும்போது இன்னும் சில விஷயங்களையும் நம்ம பேச வேண்டியதாக இருக்கு. குறிப்பா பார்க்கும்போது கடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏடிஎம்கே தனித்து போட்டியிடக்கூடிய சூழல் வருது. அதுல டிஎம்கே ஏடிஎம்கேன்னு ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் ஓட்டு வாங்குறாங்க. அதே நேரத்தில் என்டிகே எடுத்துக்கிட்டோம்னா 8% மேல ஓட்டு அப்படிங்கிறது பதிவாகுது. இப்போ பெரிய விஷயம் என்ன பேசப்படுதுன்னா, இப்போ ஆன்டி டிஎம்கே வாக்குகள் அப்படிங்கிறது யாருக்கு போகும்? இப்போ அதிமுக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களோ, இல்லை ஒரு அதிமுகவுடைய அந்த பிரிவு ஓட்டுகள்ங்கிறது எந்த கட்சிக்கு போகும் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது இல்லையா? அதை நம்ம எப்படி பார்க்கணும்? எதற்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? இல்லை, அதுக்கு முன்னாடி இப்போ செந்தில் சொன்னதுக்கு சொல்கிறேன். தாவேகா நாங்கள் திமுகவுக்கு நாங்கள் தான் பிரதான எதிரி சொன்னாங்கன்னா அதை விஜயும் நம்பினார் ஆரம்பத்தில். எதுக்காக நம்பினார்னா அவங்கள சுற்றி இருக்கிறவங்க அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க, நீங்கள் கவலையே படாதீங்க, எல்லா கட்சியும் நம்ம கூட வந்துடும், அதிமுகவை தவிர மீது எல்லா கட்சியும் நம்ம கூட வந்துடும், காங்கிரஸும் நம்ம கூட வந்துடும், கம்யூனிஸ்ட்டும் நம்ம கூட வந்துடும் அப்படின்னு அவரை சுற்றி இருக்கிறவங்க அவரை நம்ப வச்சாங்க. அதனால் அவர் நம்ம திமுகவுக்கு எதிரின்னு கொஞ்ச காலம் சொல்லியிருந்தார். இப்போ காங்கிரஸும் வர மாதிரி தெரியல. இந்த பக்கம் பார்த்தா இவங்க சொன்ன கட்சியெல்லாம் அதிமுக கூட போய் சேர்ந்துட்டாங்க. அங்கே ரொம்ப விரோத மனப்பான்மையில் இருந்தவங்க கூட நாங்கள் சகோதரர் தான், நாங்கள் பங்காளிகள்னு சொல்லி அந்யோன்யம் ஆயிட்டாங்க. இதுக்கு மேலேயும் உங்களை நான் நம்ப முடியாது அப்படின்னு இப்போ அவர் எதிர்க்க ஆரம்பித்தார் அதிமுக. இதுதான் உடைய. மற்றபடி அவர் எந்த காலத்திலையுமே அவர் தனியாக இருக்கும்போதும் சரி, இன்றைக்கு அதிமுக தனியாக இருக்கும்போதும் சரி, அவர் பிரதான திமுக எதிரி கிடையாது. அதனால தான் கூட்டணிகள் பெரிய அளவு உருவாகாத நேரத்திலேயே, வெறும் பிஜேபி மட்டும் ஏப்ரல் 11ஆம் தேதி கூட்டணி உருவான நேரத்திலேயே எந்த கூட்டணியும் எதிர்பார்க்காம களத்தில் இறங்கி 185 தொகுதிகளில் சுற்றுப்பயணம் செய்தவர் யார்? எடப்பாடி பழனிசாமி. அதனால் கள யதார்த்தம் அனுபவஸ்தர்களுக்கு தான் தெரியும், புதுசாக வந்த கட்சிக்கு தெரியாது. அவங்க சொல்லிக்கலாம் நானும் ரவுடி தான், ஆனால் கள யதார்த்தம் இதுதான் அப்படின்றது. இப்போ செங்கோட்டையனை பற்றி சொல்கிறார். செங்கோட்டையனை பற்றி சொல்லணும்னா எல்லா கட்சியிலும் அது மாதிரி. இப்போ இன்றைக்கி வைத்திலிங்கம் போய் சேர்ந்துருக்காரு, அவர் மேலே வழக்கு இருக்குது. அதே மாதிரி செந்தில் பாலாஜி, இன்றைக்கும் நம்ம முதலமைச்சர் செந்தில் பாலாஜி அதிமுகவில் இருக்கும்போது ஊழல் பண்ணாருன்னு சொல்ல மாட்டார். அதிமுகவில் நியாயமாக தான் இருந்தார், நேர்மையாக தான் இருந்தார். பிரதான எதிர்கட்சியே நேர்மையாக தான் இருந்துச்சுன்னு தான் இன்றைக்கி இருக்கிற திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்லுவார். அதனால் அது மிகப்பெரிய முரண்பாடு. செங்கோட்டையனை குறிவைத்து சொல்கிறது என்ன அப்படின்னா, எம்ஜிஆர் கூட எம்எல்ஏவாக இருந்தீங்க, ஜெயலலிதா கூட அமைச்சரவையில் இருந்தீங்க, இப்போ எடப்பாடியார் கூட அமைச்சரவையில் இருந்துட்டு கடைசி வரைக்கும் என்னென்னா, நான் அழுத இரவெல்லாம் தூக்கம் இல்லை, என்னை நீக்கிட்டாரு, என்னுடைய தலைவர் எடப்பாடி தான், என்னை நீக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் ஊழல் சக்தின்னு உங்களை சொல்கிறாங்களே, வாய் மூடி மௌனியாக இருக்கிறீங்களே அதிமுகவை, ஒரு பதவிக்காக இவ்வளோ மௌனியாக இருக்குது அப்படின்றதுக்காக அவரை கேள்வி கேட்குறாங்க.
மற்றபடி ஒன்றும் இல்லை. விஜய் இந்த மாதிரி சொல்கிறாருல, ஊழல் சக்தின்னு சொல்கிறாருல, 3 பேர்கிட்டையும் நீங்கள் தானே சீனியராக இருந்திருக்கிறீங்க. அதுக்கு என்ன மறுப்பு தெரிவிக்கீங்க? உங்கள் பாக்கெட்டில் ஜெயலலிதா அம்மா படம் இருக்குதுன்னு சொல்கிறீங்களா? வெறும் பாக்கெட்டில் தான் வச்சிருக்கீங்களா, உள்ளத்தில் வைக்கலையா? செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, விஜய் அவர்களை பார்த்து மற்றவர்களுக்கு பயம் வந்து விட்டது, அதனால தான் வந்து இந்த மாதிரியான விமர்சனத்தை எல்லாம் முன்வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை செங்கோட்டையன் முன்வைக்கிறாரு. இப்போ விஜய்க்கு அப்போ திமுக அதிமுக பார்த்தா, இப்போ அதிமுக பார்த்தா லேட்டஸ்ட்டாக பயம் வந்துச்சா? இப்போ முதல்ல விஜய் தானே விமர்சனம் வச்சார். அப்போ அவர் கண்ணாடியை அவர் பார்த்துக்கணும். விஜய்க்கு தான் முதல்ல பயம் வந்துச்சு அதிமுகவை பார்த்து. அவர் தான் முதல்ல விமர்சிக்கிறாரு. இப்போ இவங்க எதிர் விமர்சனம் தானே சொல்கிறாங்க. அதுதான் அது நீங்கள் பார்க்கணும். மற்றபடி இப்போ நீங்கள் வந்து ஓட்டு சொல்கிறீங்க, ஓட்டு சதவீதம் யாருக்கு வரும் அப்படின்னு. இப்போ நீங்கள் என்டிஏ ஒரு ஓட்டு 18.28 போன தடவை. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தேமுதிக கூட்டணியில் 23.05% வாங்கினாங்க. தனிப்பட்ட முறையில் 21% வாங்கினாங்க. மொத்தம் வந்து 41% மேலே இருக்குது. திமுக கூட்டணி வந்து 46.96 47% வாங்கினாங்க போன தடவை. ஆனால் அதே வந்து 2019 தேர்தலில் இதே இன்டாக்ட் கூட்டணி வந்து 53%. யார்? திமுக கூட்டணி. அதே கூட்டணி 53. இப்போ 5 வருஷம் கழிச்சு 2024 அவங்க எவ்வளோ வாங்கியிருக்கணும்? 53 + 3.67 கமல் ஓட்டு ரெண்டும் சேர்த்து 57 வாங்கியிருக்கணும். 57 வாங்கினவங்க 10% குறைஞ்சி 47 வாங்கியிருக்காங்க இந்த. அப்போது அதை நீங்கள் பார்க்கணும். அது வந்து அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணி. அதாவது திமுக அதனால் நம்ம வீழ்ந்துடும் சொல்ல, அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை. அதாவது இந்த தேர்தலுக்கு பாருங்கள் அப்படின்னு. அதே மாதிரி 2021 தேர்தல் எடுத்திங்கன்னா அப்போ வந்து 45% திமுக வாங்கினது, 40% அதிமுக கூட்டணி வாங்கினது, தேமுதிக உள்ள இல்லை. 5% வித்தியாசம். தனியாக பார்த்தீங்கன்னா 2 கட்சிக்கு 3% வித்தியாசம். ரொம்ப நெருக்கத்தில் வந்துட்டாங்க 2 பேரும். 75 இடத்துல நம்ம வெற்றி பெற்றிருந்தாங்க அதிமுக கூட்டணி. அந்த ஆளுமையெல்லாம் இறந்த பிறகு, ஜெயலலிதா என்ற ஆளுமை மறைந்த பிறகு. இன்னொரு பக்கம் இப்போ என்னன்னா ஒரு எச்சரிக்கை மணி என்ன அப்படின்னா, அப்போது 10 வருட ஆன்டி இன்கம்பன்சி ஆஃப் ஏடிஎம்கே, இப்போ 5 வருட ஆன்டி இன்கம்பன்சி ஆஃப் டிஎம்கே. அது டிஎம்கேக்கு ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட், அதிமுக ஒரு பெரிய அட்வான்ஸ் பாயிண்ட். அது எந்த அளவு ஓட்டாக மாறும்ன்றது தெரியாது. பட் அட்வான்டேஜ் இந்த பக்கம் இருக்குது. இப்போ ஓட்டு வந்து இப்போ இவங்க 2 பேருக்கும் பாரம்பரிய ஓட்டுகள் அப்படியே தான் இருக்கும், அது மாறாது. அதேமாதிரி கூட்டணி இன்டாக்டாக இருக்குது, அந்த ஓட்டுகள் மாறாது. ஏதாவது மாறுறத விட ரொம்ப நெக்லிஜிபிள் அமௌண்ட் தான் மாறும். மற்றபடி நடுநிலையாளர்கள் ஓட்டு யாருக்கு வரும் அப்படின்னா, அது ஒன்று திமுகவுக்கு வரலாம், இல்லை அதிமுகவுக்கு வரலாம். பட் விஜய்க்கு போகுமா அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு போகக்கூடிய ஓட்டில் வந்து எல்லார் ஓட்டும் போகலாம், நம்ம சொல்ல முடியாது. அடுத்த தலைமுறை ஓட்டுக்களில் எல்லாரும் போகலாம். அது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஓட்டாக இருக்கலாம், அப்படி இல்லை இது வரைக்கும் ஓட்டு போடாதவங்களாக இருக்கலாம், கேர்லெஸ்ஸாக ஓட்டு போடாதவங்களாக இருக்கலாம், அவங்க வந்து போடலாம். அது ரசிகர்கள் வட்டம். அந்த ரசிகர்கள் வட்டம் தாண்டி யாருக்கு ஓட்டு விழுன்னா, பெரிய அளவில் நான் விஜய்க்கு விழுமான்றது எனக்கு ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா தேர்தல் நெருங்க நெருங்க அவர் கையை விரித்து எக்ஸ்போஸ் ஆகிடுவாரோ, இல்லைன்னா இன்னும் அந்த சினிமா பாணியிலேயே நம்ம விரிக்கக்கூடாது கையை, அப்படியே இருந்து ஒவ்வொரு வீட்லேயும் விஜய் இருக்கிறாரு இப்படியே சொல்லி நம்ம ஓட்டை வாங்கிடலாமா, இந்த எண்ணம் அவர் மனசில் இருக்குதான்றது எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம வெளியே வந்து நிருபர்களை சந்தித்தா மற்ற விஷயங்கள் பார்த்தா நம்ம எக்ஸ்போஸ் ஆகிடுவோம் அப்படின்ற எண்ணமாக இருந்து, இந்த மாதிரி சினிமா எப்படி நம்ம அதை ப்ரொமோட் பண்ணுறோமோ அதே மாதிரி ப்ரொமோட் பண்ணி மேக்சிமம் நம்ம எதை வாங்க முடியுமான்னு பார்க்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் இருக்காரோன்னு. ஏன்னா நாள் தள்ளி போயிட்டே இருக்குது. என்னைக்கு தான் அவர் களத்தில் வருவார்? இப்போ நீங்கள் செந்தில் சொன்ன மாதிரி 6வது கூட்டத்திலேயே அவருக்கு பிரச்சனை வந்துச்சு, 3வது வாரமே பிரச்சனை வந்துச்சு. அதற்கப்புறம் அவர் களத்துக்கே பெருசாக வரவே இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? தூய்மை பணியாளர்களும் பணியூரில் கூப்பிட்டு தான் பார்க்குறேன்னு சொல்கிறாரு. அப்போது இது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அப்போ வந்து கையை மூடி வச்சுருக்காரு. இப்படியே நம்ம போயிடலான்னா அது நடுநிலையாளர் ஓட்டு வருது கஷ்டம். ஆனால் என்னன்னா ஓரளவு ஓட்டு வரும்னா, இப்போ திமுக ஓட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா போன தடவை அவர் 2021 கருப்பு சிவப்பு சைக்கிளில் போய் காலையில் ஓட்டு போட்டார். எல்லா தொலைக்காட்சி, நம்ம தொலைக்காட்சி உட்பட எல்லாத்துலேயும் அது விவாதமாக இருந்துச்சு. அப்போ அந்த ரசிகர்களை கொஞ்சம் பேர் கவரப்பட்டு 1% கூட வச்சுக்கோங்க, இல்லை 2% வச்சுக்கோங்க, போட்டிருக்க வாய்ப்பு இருக்குது திமுகவுக்கு கடந்த நேரத்தில். அந்த ஓட்டுக்கள் மாற வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றது ஒன்று. இன்னொன்று, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி எதிர்ப்பு ஓட்டுன்னு ஒரு கணிசமான ஓட்டு இருக்கும். ஏன்னா அந்த நேரு குடும்பம் காங்கிரஸ் மேலே நம்மளுக்கு பாசம் இருக்கும், அந்த ஓட்டு வேறு. பிஜேபி எதிர்ப்பு ஓட்டு ஒரு கணிசமான இருக்கும். அந்த எதிர்ப்பு ஓட்டுக்களில் சிலதை வந்து அவர் பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா? அது ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அது வந்து திமுக ஆதரவு ஓட்டுக்கள். அந்த ஆதரவு ஓட்டுக்களை இது ஒரு பிரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சிறுபான்மை ஓட்டு பிரியுமா அப்படின்னா, சில இடத்துல சில ரிமோட் ஏரியாவில் நம்ம பார்த்த வரைக்கும் சிலது வந்து
அது வந்து அந்த பாசத்தில் அவங்க வந்து மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது வந்து திமுகவுக்கு வரும் பெரும்பாலும். இப்போனா அதிமுகவுக்கு ஓரளவுக்கு வரும், அப்படி தான் மாறி மாறி வருது. ஆனால் அதில் கொஞ்சம் கணிசமாக எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் யார் இது வந்து வெற்றியை பாதிக்கக்கூடிய அளவுக்கு அவர் ஓட்டு போகுமானா நிச்சயமாக போகாது. அது நல்லா தெரியுது. இந்த களத்தில் போராட்டங்கள் வரும்பொழுது நெருங்க 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 திமுக அதிமுகன்ற பைப்போலார் தான் இருக்கும். இன்னொரு பக்கம் தமிழ் தேசியத்தை பேசி கணிசமான ஓட்டுக்களை வந்து நாம் தமிழர் சீமான் வாங்குறார். இப்போ இவர் வந்து 2 விஷயம் சொன்னார். நீங்கள் எல்லா விஷயமே பஞ்சு டயலாக் மாதிரி தான் இருக்குது, அதை டீகோட் பண்ணவே முடியாது. கொள்கை கூட்டணிக்கும் அரசியல் கூட்டணிக்கும் என்ன, அரசியல் எதிரி கொள்கை எதிரிக்கும் அரசியல் எதிரிக்கும் என்ன வித்தியாசம்? எந்த வித்தியாசமும் கண்டுபிடிக்கும். அப்ப விஜய் வந்து அந்த தேர்தலில் பெரிய அளவான வாக்குகளை பிரிக்க மாட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, பெரிய அளவில் வாக்குகள் பிரிக்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். தேர்தல் நெருங்க நெருங்க அவர் எக்ஸ்போஸ் ஆயிடுவார்னு தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திராவிடம் தமிழ் தேசியம் ரெண்டுன்றாரு. இப்போ தமிழ் தேசியம் அப்படின்னா தமிழ் தேசியத்தை போற்றக்கூடியவர்கள்லாம் அவர் யாரை தலைவராக நினைச்சிருக்காங்க? அவரை ஐயா பிரபாகரனை தலைவராக நினைச்சிருக்காங்க. நம்மளுக்கு அது ஏற்புடையதோ இல்லையோ அதை நினைச்சிருக்காங்க. அது விஷயமா அவர் என்ன அவரோட பிறந்தநாளுக்கு பாராட்டுறாரா இல்லைன்னா மாலை போடுறாரா, அது தமிழ் தேசியம். அது இப்போ திராவிடம் அப்படி எடுத்துக்கிட்டால் திராவிடம் வந்து எல்லா காலத்து நீதி கட்சி காலத்துலேருந்து அந்த திராவிடம் இருக்கிறது. அப்போ அந்த திராவிடத்தை எந்த அளவுக்கு கையில் தூக்குறாரு, அதுவும் ஒரு கேள்விக்குறியாது. எல்லாமே பனையூரில் தான். இன்றைக்கி பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் இருந்துச்சு, எல்லாரும் அங்கே போனாங்க. அவர் பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் என்ன பண்ணார் யோசிச்சு பாருங்க. அப்போ வெறும் வார்த்தையில் மட்டும் சொல்லிடுறாரு ஒழிய மற்றபடி களத்தில் அந்த சோதனைகளையும் வேதனைகளையும் சந்திக்கணும். இப்போ இந்திக்கு எதிரான போராட்டங்கள் எப்படி இருந்துச்சு, எமர்ஜென்சி காலத்து போராட்டங்கள் எப்படி இருந்துச்சு, அதற்கு பிறகு மத்திய போராட்டங்கள் எப்படி இருந்துச்சு, 69% கொண்டு வரணும்னா உச்ச நீதிமன்றமே தடை விதிச்சது இந்திரா சகானி வழக்கில். அதற்கு என்ன செய்யறாரு, நாடாளுமன்றத்தை கூட்டத்தை கூட்ட வச்சு ஜெயலலிதா அம்மா ஜனாதிபதி ஒப்புதல் வாங்கி 9வது அட்டவணையில் சேர்க்கிறாரு. அப்போ 2 கட்சியும் போட்டி போட்டு தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைக்கக்கூடிய கட்சிகள். நிறைய விஷயத்தில் முரண்பாடு இருக்கும். அப்போ உழைக்கக்கூடிய கட்சிகள் போட்டி போட்டுட்டு செய்கிறாங்க. இதில் களத்தில் எந்த இடத்துல விஜய் அவர்கள் இருக்கிறார்? இப்போ இது என்னன்னா, கடந்த காலத்தில் இப்போ நம்ம ஒரு கசப்பாக இருந்தால் கூட கமலை வந்து திமுக என்ன விமர்சிச்சதுன்னா, மக்கள் நீதி மையத்தை பிஜேபியோட பி டீம் அவங்க விமர்சித்தாங்க. இன்றைக்கு அங்கே போய் நின்றுட்டார், அவர் திமுக பக்கம் நின்றுட்டார். நாளைக்கு இவரும் இன்னொரு கமல் ஆயிடக்கூடாது. அந்த எண்ணம் நம்மளுக்கு, நம்ம வந்து வரட்டும், அவர் வந்து நம்ம வாழ்த்துறோம், ஓட்டு விழுந்தால் ஆளட்டும், நம்ம வேண்டாம்னு சொல்ல. ஆனால் உங்களுடைய செயல்பாடுகள் என்ன, அடுத்த கட்டத்துக்கு வரணும் அப்படின்ற வெறும் இந்த டிப்ளமேட்டிக் வார்த்தைகள் பஞ்சு டயலாக் மட்டும் போதாது, கவர்ச்சி மட்டுமே போதாது. மற்றபடி ஆளுமை திறமையோட தமிழ்நாட்டு மக்களுக்கு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக ஒவ்வொரு பிரச்சனையாக இருந்துகிட்டே இருக்குது. அந்த பிரச்சனைகளை நிறைவேற்றக்கூடிய இடத்துல நீங்கள் எந்த விஷயத்தில் இருப்பீங்க? ஒரே ஒரு விஷயம், திருப்பரங்குன்ற விஷயத்தில் அவருடைய இது இன்னைக்கு வரைக்கும் அவர் அறிக்கை கொடுக்கல. எந்த பக்கம் இருக்கு? இல்லைன்னா இதில் நான் அறிக்கை கொடுக்க மாட்டேன், இதில் திமுகவோ இல்லை பிஜேபியோ விளையாடுறாங்க, நான் அறிக்கை கொடுக்க மாட்டேன் அப்படியாவது சொல்லணும்ல. இதில் நான் என் கருத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா இந்த மாதிரி அரசியல் கட்சிகள் விளையாடுறாங்க, அதுவும் சொல்லலை. இன்றைக்கு அதே மாதிரி மத்திய பட்ஜெட்டு, இந்தியாவின் தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய பட்ஜெட்டு இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றிய டீட்டெயில்ஸ் எதுவுமே சொல்ல. ஆதரவோ எதிர்ப்போ, எந்தெந்த விஷயத்தில் ஆதரவு, எந்தெந்த விஷயத்தில் எதிர்ப்பு, தமிழ்நாட்டு நலனுக்கு என்ன, தமிழ்நாட்டுக்கு என்ன செய்திருக்காங்க, இல்லைன்னா என்ன செய்யல, இதெல்லாம் வரணும், எதுவுமே வரலையே. நம்ம அது குறித்தும் தொடர்ந்து பேசுவோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்கள்லையும் தாவேகாவிற்கான ஓட்டு இருக்கு அப்படின்னு விஜய் குறிப்பிடுறாரு. செங்கோட்டையன் பேசும்போது 1 கோடி வாக்காளர்கள் எங்களுக்கு இருக்காங்க, இவ்வளவு சதவீதம் ஓட்டெல்லாம் எங்களுக்கு வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த புதிய தலைமுறை கழித்த ஒரு பேட்டியிலும் குறிப்பிட்டிருக்காரு. இந்த சதவீதம் ஆகட்டும், இந்த கவுண்ட் ஆகட்டும், தாவேகா அதை எப்படி வந்து மதிப்பிடுறாங்க? இல்லை, இது சர்வேக்களின் மூலமாக அவங்க இந்த இடத்துக்கு நகர்றாங்க. அவங்க தனிப்பட்ட முறையில் நிறைய சர்வேக்கள் தொடர்ச்சியாக எடுக்கிறாங்க, ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்கிறாங்க, பெரிய டீம்ஸ் வச்சு நடத்துகிறாங்க. அது வெளியிடப்படுவதில்லை. இன்னர் சர்வேஸ் நிறைய நடக்குது. மற்ற கட்சிகள் எடுக்கக்கூடிய சர்வே முடிவுகளும் சில செய்திகள் அவங்களுக்கு வந்து சில தொகுதிகளில் அவங்க 2ஆம் இடத்துக்கு நெருங்குறாங்க, அதிமுகவுக்கும் அவர்களுக்குமான போட்டி மிக குறைவாக இருக்கிறது, இந்த மாதிரியான செய்திகள் அவங்க கவனத்துக்கு கொண்டு போகப்படுகிறது. அதை வைத்து தான் அந்த சர்வேக்களை வச்சு தான் அவங்க வந்து அதை வந்து தொடர்ச்சியாக சொல்கிறாங்க. ஆனால் அந்த சர்வே முடிவுகள் வந்து தேர்தல் முடிவுகளோடு அப்படியே பிரதிபலிக்குமா அப்படிங்கிறதுல நிறைய அவர்களுடைய அந்த கருத்து கணிப்புலையும் 15% அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. ஆமாம், அதில் நிறைய கேள்வி இருக்குது. ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து நீங்கள் ஓட்டு போடுற அந்த தினத்தன்று இருக்கக்கூடிய மனநிலை நிறைய விஷயங்கள் வந்து ஒரு தேர்தலை வந்து மாற்றும். அப்புறம் இவர் புதிதாக வந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி, புதிதாக வந்திருக்கக்கூடிய ஒரு, இப்போ நீங்கள் வந்து ஒரு தொகுதியில் போய் நீங்கள் வந்து இந்த சர்வேக்கள் பொதுவாக எப்படி எடுக்கப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
நீங்கள் விஜய் முதலமைச்சராக நீங்கள் விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்டால் ஒருத்தர் ஆமான்னு கூட சொல்லியிருப்பார். அப்போ அதை வந்து டிக் அடிச்சுருவாங்க. ஆனால் அவர் ஓட்டு போட போகிறது டேரெக்டாக விஜய்க்கு அந்த தொகுதியில் இருக்க எம்எல்ஏவுக்கான அந்த தொகுதியில் இருக்க எம்எல்ஏவுக்கு. அப்போ அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ யார், அவருக்கும் இவருக்கும் என்ன கனெக்ஷன், அந்த வாக்காளருக்கும் அந்த வேட்பாளருக்கும் என்ன உறவு, இந்த வாக்காளருக்கு அந்த வேட்பாளர் ஏதேனும் இதற்கு முன்பு செஞ்சு கொடுத்துருக்கிறாரா, இவருடைய நல்லது கட்டத்தில் அவர் பங்கு பெற்றுக்கிறாரா, இதெல்லாம் அவங்க கணக்கெடுப்பாங்க. அப்போ கணக்கெடுத்து வருகின்ற பொழுது விஜயை தாண்டி அந்த வேட்பாளருக்கு என்ன செய்வாங்க, வாக்கு செலுத்துவாங்க. அப்போ அந்த சின்னத்துக்கு வாக்கு செலுத்துவாங்க. இப்படி பல விடயங்கள் அதற்குள்ளே பொருந்தி இருக்குது. எனவே இந்த சர்வே முடிவுகள் அது அப்படியே பிரதிபலிக்குமா அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இருக்குது. ஆனால் டபுள் டிஜிட்டில் விஜய் வந்து வாக்கு சதவீதத்தை பெறக்கூடும் அப்படின்னு அவங்க ஒன்று சொல்கிறாங்க. டபுள் டிஜிட்டுங்கிறது 99 வரைக்கும் டபுள் டிஜிட் தான், அதை விட்டுருங்க. பட் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு அவங்க சொல்கிறது 35%, 40%, அது ரொம்ப டூ மச். கற்பனை, நம்பிக்கை இருக்கலாம், மூட நம்பிக்கை இருக்கக்கூடாது. ஆனால் நிச்சயமாக ஒரு 10 விழுக்காட்டை அவர் தொட்டால் ஆச்சரியம் இல்லை. 10 தாண்டலாம், 12 வரைக்கும் போகலாம். ஒரு சில தொகுதிகளில் செலக்டிவாக ஒரு சில தொகுதிகளில் அவங்க ஒரு 15 கிராஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு சர்வேக்கள் வந்து சில சர்வேக்கள் சொல்லுகின்றன. இது எந்த அளவுக்கு தேர்தல் முடிவுகளில் பிரதிபலிக்கும் அப்படின்னு எனக்கும் தெரியாது, சாருக்கும் தெரியாது, விஜய்க்கும் தெரியாது. அது மூடிய கைதான், உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. தேர்தல் முடிவுகள் மட்டுமே அதை வந்து நமக்கு துல்லியமாக உணர்த்தும். பட் அது வரைக்கும் அவங்க ஒரு நம்பிக்கையில், ஒரு ஹோப்பில் வந்து நாம் வந்து செயல்படலாம் அப்படிங்கிற இடத்துக்கு போவாங்க. அப்புறம் தேர்தலில் இன்னொரு மிக பிரதானமான என்னென்னா, இப்போ சார் சொல்லிகிட்ட போது சொன்னாங்க, வாக்கு சதவீதத்தை சொன்னாங்க. அதாவது சட்டமன்ற தேர்தலில் திமுக அணிக்கும் அஇஅதிமுக அணிக்கும் இருந்த வேறுபாட்டை விட நாடாளுமன்ற தேர்தலில் அந்த வேறுபாடு குறைந்தது. அதாவது திமுக அணி வாங்கிய வாக்குகள் குறைந்தன அப்படின்னு சொன்னார். அது உண்மைதான். இதில் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய இன்னொரு செய்தி இருக்கிறது. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளுக்கு உட்பட்ட 234 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குதுல்ல, அந்த 234 சட்டமன்ற தொகுதிகளில் எந்த கட்சி அதிக வாக்கை பெற்றது, யார் லீடிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 221 தொகுதிகளில் திமுக. அதற்கு பிறகுதான் முதலமைச்சரே சொன்னார், வெல்வோம் 200 படைப்போம் வரலாறுங்கிற இடத்துக்கு எப்போ நகர்றாருன்னா அதுக்கப்புறம் தான் நகர்றாரு அவர். ஸோ மீதம் இருக்கக்கூடிய தொகுதியில் 2 தொகுதி தேமுதிக, பாமகவும் அதிமுகவும் மீதம். அப்போ ஒரு சட்டமன்ற தொகுதியில் கூட பாஜக என்னவா இல்லை, லீடிங்கில் இல்லைங்கிறதையும் நம்ம வந்து முடிவுகளை டேட்டா, நான் எலெக்ஷன் கமிஷன் டேட்டாலேருந்து பேசுகிறேன். அப்போ வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்குது, ஆமாம். ஆனால் 221 தொகுதிகளில், சட்டமன்ற தொகுதிகளில் திமுக தான் முதலிடம் அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே வந்து கவனத்தில் எடுத்துக்கணும். ஒன்று. இன்னொன்று, சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் ஒரே கூட்டணி. அதிமுகவும் பாஜகவும் ஒன்றாக கூட்டணி வைத்து அதிமுக பெற்ற வாக்கை விட, சதவீதத்தை விட, தனிப்பட்ட முறையில் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக இல்லாமல் அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து போட்டிட்டு அந்த அணி பெற்ற வாக்கு சதவீதத்தை விட நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக இல்லாமல் அதிமுக பெற்ற சதவீதம் இருக்குல்ல, கொஞ்சம் அதிகம். அப்போ பாஜக சேர்ந்தா உங்களுக்கு என்ன குறையுது, வாக்கு குறைகிறது. பாஜக இல்லாமல் அதிமுகவுடைய சதவீதம், வாக்கு சதவீதம் சற்றே அதிகரித்திருக்கிறது என்பதையும் 2021 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளும் 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளும் நமக்கு கிறிஸ்டல் கிளியராக கண்ணில் பார்க்க முடிகிறது. இப்போ நீங்கள் 2026 திருப்பி பாஜக கூட்டணியோடு தான் என்ன செய்ய போகிறீங்க, களத்துக்கு வர போகிறீங்க. ஸோ பாலிடிக்ஸை பொறுத்தவரை 1+1 அப்படிங்கிறது 2 தான் ஆகணுங்கிற கட்டாயம் இல்லை. 1+1 சம்டைம்ஸ் 0 ஆகும், சம்டைம்ஸ் மைனஸாகவும் ஆயிருக்குது அப்படிங்கிறதையும் இந்த எக்ஸாக்டான தேர்தல் முடிவுகளிலிருந்து நான் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய. ஸோ அது எந்த அளவுக்கு கலை யதார்த்தத்தில் எதிரொலிக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், யார் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறதையும் வாக்காளன் கவனத்தில் எடுத்துக்கொள்வான். ஒரு பாஜக எதிர்ப்பு மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு வாக்காளர், அவருக்கு வந்து 3 வாய்ப்பு. ஒன்று திமுக, தாவேகாவும் தன்னை பாஜக எதிர்ப்பாக சொல்லுது, நாம் தமிழரும் தன்னை பாஜக எதிர்ப்பாக சொல்லுது, அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்குது. ஸோ அதுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. அப்போ பாஜக எதிர்ப்பு அப்படின்னு நினைக்கக்கூடிய வாக்காளனுக்கு 3 வாய்ப்பு, திமுக, தாவேகா, நாம் தமிழர். இப்போ அவர் பிரதானமாக எதை சூஸ் பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா திமுக அணியை தான் சூஸ் பண்ணுவார். ஏன்னா அவர் மைண்ட் என்னவா இருக்குன்னா, இவங்களுக்கு கூட ஓட்டு போடலாம், ஆனால் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்தார்னா அவர் எங்கே ஓட்டு போட்டுருவார், திமுக அணிக்கு ஓட்டு போட்டுருவார். இது அப்படியே அந்த அணிக்கும் பொருந்தும். திமுக வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய ஒரு வாக்காளர், அவருக்கு வாய்ப்பு என்ன இருக்குது, அதிமுக ஒரு வாய்ப்பு இருக்குது, தாவேகா ஒரு வாய்ப்பு இருக்குது, நாம் தமிழர் ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ அவர் என்ன நினைப்பார்னா, தாவேகா வெற்றி பெறுங்கிற நம்பிக்கை இருந்தால் தாவேகா ஓட்டு போடுவார், அதிமுக அணி தான் வெற்றி பெறுங்கிற நம்பிக்கை வந்துச்சுன்னா அவர் அதிமுக தான் நினைச்சுவார், ஓட்டு போடுவார். ஸோ தேர்தல் நேரத்தில் எந்த அணி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு இந்த ஒவ்வொரு வாக்காளனும், எனக்கு பாஜக வேண்டாம்னு நினைக்கிற வாக்காளனுக்கு ஒரு தேர்வு இருக்குது.
எனக்கு திமுக வேண்டாம் நினைக்கக்கூடிய வாக்காளனுக்கு ஒரு தேர்வு இருக்கு. நான் சொல்வது புரியுது இல்லையா? அப்போ அந்த நம்பிக்கையை விஜய் அதிமுகவை விட தான் அதிகமாக பெற வேண்டும் என்று நினைக்கிறார், விரும்புகிறார். அதனால தான் அவர் அதிமுகவை குறிவைக்கிறார். இப்போ அது அதிமுகவுக்கும் புரியுது. இவர் நம்முடைய வாக்கை குறிவைக்கிறார், நம்முடைய வாக்கு சதவீதத்தை குறிவைக்கிறார். ஜெயலலிதா அம்மா ஃபோட்டோவை வச்சுட்டு அந்த இடத்துக்கு நகர்றாங்க. ஸோ நம்ம வந்து இனியும் விஜயோடு நம்ம சண்டை செய்யாமல் இருந்தால் அது ஆபத்துங்கிற இடத்துக்கு தான் வந்து அவங்க என்ன செய்கிறாங்க, விஜயனுடையான அந்த வாரை டிக்ளேர் பண்ணி அவங்களும் சண்டைக்கு இறங்கிட்டாங்க. ஸோ இந்த நாம் பேசுகிற இந்த நிமிடம் வரைக்கும் திமுக வேண்டாம் அப்படின்னு ஒரு வாக்காளர் நினைப்பார் என்று சொன்னால் அவருக்கு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய அணியாக தாவேகாவை விட அதிமுக தான் முன்னிலையில் இருக்கிறது. திமுக வேண்டாம்னு நினைக்கிறவங்களுக்கு தாவேகா ரசிகர்கள், விஜய் ரசிகர்கள் தாவேகாவுக்கு தான் ஓட்டு போடணும்னு நினைக்கிறோம், அங்கே போடுவோம், அதை விட்டுருங்க. அது இல்லாமல் இன்ஜென்ரலாக அந்த தேர்தலுக்கு தேர்தல் மாற்றி ஓட்டு போடுபவர்களுக்கு விஜயை விட அதிமுகவினுடைய சாய்ஸும், இந்த பக்கம் வந்து விஜயை விட திமுகவுடைய சாய்ஸும் தான் பிரதானமாக இருக்குது. அப்போ அகைன் களம் யாருக்கு இடையில தான் வருதுன்னா திமுக அதிமுக இடையிலானதாக மாறுகிறது. இதை தனக்கும் திமுகவிற்கும் இடையிலான களமாக மாற்றுவதற்கு தான் விஜய் இப்போ வந்து அதிமுகவையும் சேர்த்து விமர்சிக்க தொடங்கியிருக்கிறார். தனக்கும் திமுகவிற்குமானதாக மாற்றுவதற்காகத்தான் அதிமுகவும் தாவேகாவும் விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்குது. ஸோ திமுகவுக்கு பிரதான எதிரி யாரு அப்படிங்கிறது தான் இப்போ தாவேகாவிற்கும் அதிமுகவிற்கும் இடையில சண்டை. இப்ப நம்ம கூட்டணி குறித்தெல்லாம் நீங்க பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயத்தையும் கவனிக்க வேண்டியதா இருக்கு. என்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்குமே சில விமர்சனங்கள் என்ன வைக்கிறாங்கன்னா, பொருந்தா கூட்டணியாக இருக்கு, கொள்கைகள்ல மாற்றம் இருக்கக்கூடிய கட்சிகள் தேர்தலுக்காக ஒன்றிணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன் வச்சுட்டு வர்றாங்க. லீடர்ஸ் மேல இருக்கக்கூடியவங்க எல்லாமே சரி இந்த தேர்தலுக்காக ஒன்றிணைச்சிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த வேறு கட்சிகளினுடைய நிர்வாகிகள் ஒன்றிணைந்து இந்த தேர்தலை சந்திப்பதற்கான வேலை செய்வதற்கான அந்த சூழ்நிலை உருவாகுமா? இல்லைங்க, திமுக அதிமுக ரெண்டு அணியுமே நான் சொல்றேன், அதுல வந்து பெருவாரியான கொள்கைகளில் முரண்படக்கூடிய கட்சின்னு பார்த்தீங்கன்னா பாஜக மட்டும்தான். நான் ரெண்டு அணிலையும் சேர்த்து சொல்கிறேன். திமுகவினுடைய பெருவாரியான கொள்கைகள் தான் அதிமுகவுக்கும், லீடர்ஷிப் மட்டும்தான் வித்தியாசம். கலைஞர் எதிர்ப்பு திமுக எதிர்ப்புங்கிறதா அதிமுக தவிர அதிமுக இருமொழி கொள்கை வேண்டாம்னா சொல்ல போகிறாங்க, அதிமுக நீட்டை வேணும்னா சொல்ல போகுது, அதிமுக ஹிந்தி ஏற்றுக்க போதா கிடையாது. அப்போ திமுக அதிமுக இரண்டு திராவிட கட்சிகளுக்குமே கொள்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருவாரியாக கிட்டத்தட்ட ஒரே விதமான கொள்கைகள் தான். நிர்வாக ரீதியாக ரெண்டு கட்சிகள் மீதும் முரண்பாடு இருக்குது, விமர்சனம் இருக்கலாம், பரஸ்பரம் அதை விட்டுருங்க. பட் ரெண்டு கட்சிகளும் கொள்கை அடிப்படையில் பெரிய வேறுபாடு இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. அதே தான் இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை, மற்ற மாநிலங்களில் வேறு, தமிழ்நாட்டை பொறுத்தவரை அவங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுடைய எண்ண ஓட்டத்தோடு தான் இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வராங்க. ஏன் காங்கிரஸே இப்போ எங்கே வந்துருச்சுன்னு கேட்டிங்கன்னா, மாநில சுயாட்சி சார்ந்த சில விடயங்கள், கல்வியை மாநில பட்டியலுக்கு அஃப்கோர்ஸ் அதை எடுத்துகிட்டு போனதும் காங்கிரஸ் தான், அந்த தவறுகளை செய்தது. இன்றைக்கு அவங்க வந்து தங்களுடைய நிலைப்பாட்டில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்க பார்க்குறோம். அப்போ அதிமுக அணியில் முரண்பாடோடு கூடிய கொள்கை முரண்பாடு, முற்றிலும் கொள்கை முரண்பாடோடு இருக்கக்கூடிய ஒரே கட்சின்னு பார்த்தீங்கன்னா பாஜக மட்டும்தான். டிடி தினகரனுக்கு என்ன பெரிய முரண்பாடு இருக்குது, பாமகவுக்கு என்ன பெரிய முரண்பாடு இருக்குது? இல்லை, அவங்கெல்லாம் கிட்டத்தட்ட சமூக நீதி, இருமொழி எல்லாத்துலேயும் ஒரே கொள்கை தான். ஆனால் தலைமை சார்ந்து இயக்கம் சார்ந்து சண்டையிட்டு கொண்டிருந்தவர்கள் யார்? டிடிவியும் எடப்பாடி பழனிசாமியும். அவங்க இன்றைக்கி அது பங்காளி சண்டை, திமுக எதிர்ப்புங்கிற புள்ளியில் நாங்கள் ஒருங்கிணைச்சிட்டோன்னு சொல்லிட்டாங்க. அது கீழே வரை அதே இது ஒருங்கிணைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேர்தல் வரும்போது கிட்டத்தட்ட அதெல்லாம் ஒரு மாதிரி வந்துடும் தான் நான் நினைக்கிறேன். பெரிய முரண்கள் ஒன்றும் இருக்க வாய்ப்பு இருக்காது. ஆனால் எது சவாலாக இருக்கக்கூடும் நான் யூகிக்கிறேன் அப்படின்னா, திருமதி வி கே சசிகலா அம்மையார் அவர்கள் வேறு ஒரு டோன் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க டிடிவியை சப்போர்ட் பண்ணலை, ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமியோடு இணைய தயார், ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவரை இணைத்துக்கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டார். ஓபிஎஸ்க்கு நிச்சயமாக அவருடைய குறிப்பிட்ட தொகுதியிலையும் அவருடைய பகுதியிலும் நிச்சயமாக ஒரு செல்வாக்கு இருக்குங்கிறத கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர் தனித்து பலாப்பழம் சின்னத்தில் நின்றே அவர் வந்து நிரூபிச்சிருக்கிறார். அவர் தான் 2வது இடம். 3வது இடத்துக்கு அதிமுக தள்ளப்பட்டு நாம் தமிழருக்கும் அதிமுகவுக்கும் மிகச்சிறப்பு வாக்குகள் தான் வித்தியாசம். அந்த அளவுக்கு ராமநாதபுரத்தில் அவர் தள்ளதான் நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ ஒருவேளை திருமதி வி கே சசிகலா அம்மையார் அவர்களும் திரு ஓபிஎஸ் அவர்களும் ஒருங்கிணைந்து அவங்க ஒரு அணியாக செயல்படுறாங்க, அல்லது அந்த அணி தாவேகாவோடு சேருது. அப்போ ஏன்னா கண்டிப்பாக திமுகவோட சேர மாட்டாங்க, அதிமுகவோட சேர மாட்டாங்க. சேர்ந்தா தாவேகாவோட சேரணும், இல்லைன்னா தனிச்சு நிற்கணும். அப்படி ஒருவேளை அவர்கள் முடிவெடுப்பார்களே என்று சொன்னால் நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்களேன், ஏன் இன்னொரு அணி ஃபார்ம் ஆகக்கூடாது தமிழ்நாட்டில்? ஐயா ராமதாஸ் திமுக அணிக்கு வருவதற்கு அவருக்கு விருப்பம்தான். ஆனால் திருமாவளவன் நிச்சயமாக அதற்கு உடன்படவில்லை. ஒருவேளை திருமாவளவன் நீண்டகால நண்பர் நம்மோடு, எனவே எனக்கு திருமா தான் முக்கியம்னு முதலமைச்சர் முடிவெடுத்தார்னா ஐயா ராமதாஸை அவரால் அக்கமடேட் பண்ண முடியாது. அப்போ ராமதாஸ் வெளியே நிற்பார். அப்போ ராமதாஸ் நிச்சயமாக பாஜக அணிக்கு போக முடியாது, ஏன்னா அன்புமணிக்கு அவருக்கும் முரண்பாடு இருக்குது. அப்போ அவர் அங்கே போக மாட்டார். அப்போ அவருக்கு இருக்கிற வாய்ப்பு தாவேகா, ரைட்டா? தாவேகாவோட போகலாம், அல்லது அவர் ஒரு அணியை கட்டலாம். அப்போ ஒருவேளை மீதம் இருக்கக்கூடிய ஐயா ராமதாஸ், திருமதி வி கே சசிகலா அம்மையார், ஐயா ஓபிஎஸ், இந்த மூவரும் ஓர் அணியாகவோ அல்லது இந்த மூவரும் இணைந்து தாவேகாவோடய இணைகிறாங்கன்னு வைங்க. தென் மாவட்டத்தில்
சசிகலா அம்மையாருக்கும் ஓபிஎஸ்க்கும் இருக்கக்கூடிய ஓட்டு டிஎம்கே ஓட்டா ஏடிஎம்கே ஓட்டா? ஏடிஎம்கே ஓட்டு. அது எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், 100 வச்சுக்கங்க, 500 வச்சுக்கங்க, 1000 வச்சுக்கங்க, ஐ டோன்ட் நோ, ஏதோ ஒன்று. ஆனால் அது கண்டிப்பாக யாருக்கு தான் சேதாரத்தை ஏற்படுத்தும்? அதிமுகவுக்கு தான். அது திமுகவுக்கு சேதாரத்தை ஏற்படுத்தாது. ஏன்னா அது முற்று முழுவதுமாக ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் தான் அவங்க கையில் இருக்கிறதும். அவங்க அதிமுக முகமாகத்தான் அவங்க தொண்டர்கள் பார்க்குறாங்க. அகைன் நான் சொல்கிறேன், அது எத்தனை ஓட்டாக வேணாலும் இருக்கலாம், எனக்கு தெரியல. 500 கூட வைங்க, 1000 வைங்க. ஆனால் இந்த தேர்தலில் ஒரு தொகுதி, ஒவ்வொரு தொகுதியிலையும் 1000 ஓட்டு 2000 ஓட்டு கூட வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய ஓட்டு. அப்படி ஒரு அணி உருவாச்சுன்னா ஒரு சில குறிப்பிட்ட தொகுதிகளில், இப்போ கடந்த முறை டிடிவி தினகரன் இந்த அணியில் இல்லாமல் போனது கிட்டத்தட்ட 17-20 தொகுதியில் நினைக்கிறேன் அதிமுகவுடைய வெற்றி வாய்ப்பை பாதிச்சது. அப்போ இந்த முறை டிடிவி தினகரன் உள்ளே வந்துட்டார். கடந்த முறை ஓபிஎஸ் உள்ளே இருந்தார், டிடிவி வெளியில் இருந்தார். இந்த வாட்டி டிடிவியின் ஓபிஎஸ் அவுட். கடந்த முறை திருமதி வி.கே. சசிகலா அம்மையார் வெறும் பார்வையாளர். ஏன்னா அவங்க தண்டனை பெற்று வந்து 4 வருஷம் முடியல. இந்த வாட்டி அவங்க நான் களத்துக்கு வருவேன்ட்டாங்க. அப்போ அவங்களுக்கு களத்துக்கு வருகின்ற பொழுது அவங்க ஒரு அணியை, தாவேக்கா இப்படி ஒரு அணியை கட்டிச்சுன்னு வைங்க. ஏற்கனவே அவர் வந்து தன்னை எம்ஜிஆருடைய லெகசியை அவர் உரிமை கொண்டாடுறாரு. யார்? விஜய். ஜெயலலிதா அம்மையாரை போற்றி புகழுகிறார். இவங்களும் அங்கே சேர்ந்தாங்கன்னா அது அதிமுகவிற்கு ஒரு குறிப்பிட்ட பகுதியில், குறிப்பாக மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, நெல்லை, தூத்துக்குடி இது போன்ற பகுதிகளில் அதிமுகவிற்கு ஒரு சின்ன சேதாரத்தை ஏற்படுத்தக்கூடும். அது எவ்வளவுன்னு எனக்கு தெரியல, ஏற்படுத்தலாம். புது கூட்டணி, தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த குறி, இது குறித்து உங்கள் கருத்து? இல்லை, இதெல்லாம் தாவேக்கா கிட்ட போகணுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்போதான் விஜயோட இன்னும் அவருடைய புனிதத்தன்மையும் அவர் தனிப்பட்ட முறையில் காட்டுறாரு, அது இன்னும் கீழே வரும். ஊழல் எதிர்ப்புங்கிறது உடையும். ஏன்னா எல்லாமே உடைஞ்சிரும். இப்போ ஒரு செங்கோட்டையினால தாவேக்காக்கு ஆதாயமானா ஆதாயம் இல்லை, நஷ்டம்தான். ஏன்னா இன்றைக்கு அவர் ஊழல் எதிர்ப்பு, குடும்ப அரசியல் எதிர்ப்பு எல்லாம் சொல்லிட்டு இருக்காருன்னா அது எல்லாமே நீர்த்து போக செய்கிற அளவுக்கு தான் இருக்கும். அதாவது டூ மச் குக் வில் ஸ்பாயில் த ஃபுட்டுன்னுவாங்க. அதுபோல் அங்கே வந்து இதெல்லாம் சேரும்போது இதையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய, சமரசம் செய்யக்கூடிய ஆளுமை, அனுபவம் விஜய்கிட்டையும் இல்லை, அந்த ரசிகர்கிட்டையும் இல்லை. இன்றைக்கும் அந்த கோபி தொகுதியில் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் இருக்கிறது. நீங்கள்லாம் நாங்கள் காலகாலமாக வந்து ரசிகர்களாக இருந்து அவருக்கு உழைச்சிருக்கிறோம். இன்றைக்கி நீங்கள் வந்து செங்கோட்டையன்னு நீங்கள் கூப்பிட்டு வந்து உங்கள் ஆட்கள்லாம் நீங்கள் நிர்வாகியாக போட்டிங்கன்னா அப்போ நாங்கள் இவ்வளோ நாள் உழைச்சதுக்கு என்ன அர்த்தம்? எதிர்காலத்தில் நாங்கள் ஒரு கவுன்சிலர் ஆகணும், நாங்கள் ஒரு பஞ்சாயத்து தலைவர் ஆகணும், நாங்கள் ஒன்றிய தலைவர் ஆகணும். இந்த எண்ணத்தில் தான் நாங்கள் இருக்கும்போது நீங்கள் வந்து இப்படி போட்டுக்கிட்டிங்கன்னா இதனால் இது வந்து தாவேக்காக்கு டிஸ்அட்வான்டேஜ் தான் போக முடியாது, இது வந்து ஆதாயமாக இருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ரெண்டாவது விஷயம், அவர் எம்ஜிஆர் இப்போ நான் எம்ஜிஆர் மாதிரி அப்படின்னு சொல்கிறாருன்னா நிறைய பேர் அந்த மாதிரி எம்ஜிஆர் மாதிரின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நிறைய பேர் சொல்லி 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 அவங்க அப்படியே கடந்து போயாச்சு. அவங்க அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து 20 வருஷம் திமுகவில் இருந்தார். அதற்கு முன்னாடி காங்கிரஸ் 52வது ஆண்டுலேருந்து 72 வரைக்கும் திமுகவின் உறுப்பினர், திமுகவில் பதவியில் இருந்தவர். கடைசி 6 ஆண்டுகள் நினைக்கிறோம் பொருளாளர் பதவியில் இருந்தவர். மேல் சபை எம்எல்ஏவாக இருந்த எம்சிஆர் இருந்தவர். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 முறை பரங்கிமலை தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்தவர். ஒரு எம்எல்ஏ, ஒரு நீண்ட கால அரசியல் அனுபவம் மிக்க ஒரு தலைவர், ஒரு கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு, பழி வாங்கின பிறகு ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார். அவர் ஒன்றும் வெறும் ரசிகர் பட்டாளத்தை வச்சுட்டு சினிமாவில் நடிச்சுட்டு அடுத்த நாள் கட்சி ஆரம்பிக்கிறார். அந்த அனுபவம் இமாலய அனுபவம். அது கூட இவர் தன்னை ஒப்பிடும்போதே அந்த ரசிகர்களால், அதை எம்ஜிஆர் ரசிகர்களால் அது ஜீரணிச்சிக்க முடியாது. அப்போ அது எதிர்வினையாக தான் இருக்கும் அவருக்கு இருக்கும். அதனால் இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அடுத்தது நம்ம செந்தில் சொன்னார், கூட்டணி சதவிகிதம் வந்து பிஜேபி கூட சேரும்போது குறையுதுன்னு. அது நான் ஃபுல்லாக பார்த்து வச்சுருக்கேன். 2019 தேர்தலில் 53.5%, அதிமுக கூட்டணி 30%, பிஜேபி கூட 23% வித்தியாசம். அதில் நான் சட்டமன்ற தேர்தலுக்கு எவ்வளோ தெரியுமா? 234 தொகுதியில் அந்த 2019 நாடாளுமன்ற வாக்கில் ஒரே ஒரு தொகுதியை தவிர 233 தொகுதியிலையும் திமுக முன்னணி. ஒரு தொகுதியில் மட்டும்தான் அதிமுக முன்னணி, அதிமுக பிஜேபி கூட்டணி. 2 வருஷம் கழிச்சு 2019 தேர்தலில் 10 வருட ஆன்டி இன்கம்பன்சிக்கு அப்புறம் 75 தொகுதியில் இதே பிஜேபி கூட்டணி ஜெயிச்சுக்குது. இவர் பிஜேபி கூட்டணி வச்சா குறைஞ்சிரும்ன்றார்ல. 2019 30% பிஜேபி கூட அதிமுக கூட்டணி. 2021 40% பிஜேபி அதிமுக கூட்டணி. 10% ஏறி இருக்குது, எங்கே இறங்கி இருக்குது. அப்போ பாருங்க, இந்த முறை 2024 நாடாளுமன்ற தேர்தலை கணக்கெடுத்தீங்கன்னா 10 இடங்கள்ல அதிமுக முன்னணி.
இல்ல 10 இல்ல 10 இடங்கள் 10 இல்ல ஆமா 10 இடங்கள் 10 இல்ல ஆமா 10 இடங்கள்ல முன்னணி 10 இல்ல ஆமா நீங்க இப்போ நீங்க 13 இடம் சொன்னீங்க இல்ல நீங்க பேசிருங்க 13 இடம் சொன்னீங்க 10 இடம் முன்னணி இப்போ ஒரு இடத்துல முன்னணியில இருந்ததே 2 வருஷத்துக்கு பிறகு 10 வருட ஆன்டி இன்கம்பன்சிக்கு பிறகு அதிமுக 75 இடத்துல ஜெயிக்கிறாங்கன்னா இப்போ வந்து 53 இருந்த திமுக கூட்டணி இப்போ 47 வந்துட்டாங்க. வித்தியாசம் ரொம்ப கம்மி. அப்படி இருக்கும்போது இப்ப எந்த அளவுக்கு அறுவடை செய்வாங்க? ஒரு சின்ன அப்ப பாருங்க. இல்ல நான் சின்ன அதிமுக 8 இடங்கள், தேமுதிக 2 இடங்கள், பாமக 3 இடங்கள். இல்ல சார் சொல்றது கரெக்ட். நான் சொல்றது சார் இன்னொரு கோணத்துல அணுகிறாரு. அவருக்கு சாதகமான சொல்லல. நீங்க பேசி முடிச்சிருங்க சார். அதுதான் நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ அந்த கூட்டணி பத்தி இப்ப தேமுதிக வந்து அதிமுக கூட்டணி ஒரு சின்ன குறிப்பிட்டு சார். இல்ல சார் அவருக்கு பிளஸ் ஆன ஆங்கில பேசுறாரு. அவர் சொல்றது கரெக்ட். நான் என்ன சொன்னேன் அப்படின்னா சார் வந்து 2019 தேர்தலையும் 2021 ஒப்பிட்டாரு. நான் என்ன ஒப்பிட்டேன்னா 2021 தேர்தலில் 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிக்கு பிறகு 75 இடங்களை பெற முடிந்த அஇஅதிமுகவால் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 221 தொகுதிகளில் திமுக வந்து முன்னிலை பெற்று முதலிடத்துக்கு வந்துடுச்சுங்கிறத சுட்டி காட்டினேன். ஒன்று. தனிப்பட்ட முறையில் வாக்கு சதவிகிதமாக 2021 பாஜகவோடு கூட்டணி வைத்து அதிமுக பெற்ற வாக்கு சதவீதமும் பாஜக இல்லாமல் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற பாஜகவினுடைய வாக்கு அதிமுகவுடைய வாக்கு சதவீதத்தையும் துக்ளக்கு எழுதியிருக்கிறது. சற்றே உயர்ந்து இருக்கிறது அப்படின்னு. நான் ஏன் சொல்றேன்னா எண்ணிக்கையா அவங்க வந்து தோல்வியை தழுவி இருந்தாலும் ஆனால் வாக்கு சதவீதம் கம்பேர் பண்ணி சதவீதமா போட்டியிட்டது கூட்டணியோடு எவ்வளவு தனித்து எவ்வளவுன்னு பார்க்கின்ற பொழுது அந்த கணக்குக்கு வந்தேன். கூட்டணிகள் மட்டுமே வெற்றி தோல்வியை தீர்மானிப்பது இல்லைங்கிறது பிஜேபிக்காக கிடையாது. அதிமுகவோ திமுகவோ எப்பவுமே இழந்த வாக்குகளை மறுபடியும் அதை சேகரிச்சிருவாங்க, கிடைச்சிரும். சில அதிருப்திகள் இருக்கும், அந்த வாக்குகள் திருப்பி சேகரிக்கும். 26 ஒரு கட்டத்தில் திமுக 26% ஓட்டே வாங்கினாங்க. 2006 2011 வரைக்கும். 2006 129 தொகுதி தான் நின்றாங்க. 2011 5 வருஷம் ஆட்சிக்கு பிறகு 119 தொகுதியில் நின்றாங்க. 10 தொகுதி கம்மியாக நின்றாங்க. 5 வருட கலைஞர் ஆட்சி, இலவச வண்ண தொலைக்காட்சி கொடுத்தாரு. அந்த நேரத்தில் கூட 10 தொகுதி குறைவாக தான் இருந்தாங்க. ஆனால் எதிர்கட்சியாக கூட வர முடியல. பட் இழந்தது அப்புறம் மீட்கிறாங்கல்ல. அது போல அதிமுக வந்து இழந்த ஓட்டுகளை மீட்கும். அது பிஜேபி காரணம் கிடையாது. அது நடக்கும். இன்னொன்று இந்த நாடாளுமன்ற தேர்தல் இல்ல சார், நான் என்னன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தல் என்னன்னா ஒரு பக்கம் மோடி, ஒரு பக்கம் ராகுல் காந்தி. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி. அப்போ ஒரு பக்கம் மோடி பிரதமரா, ஒரு பக்கம் ராகுல் காந்தி பிரதமரா. இதுதான். இதுக்கு நடுவில் எடப்பாடி தனியா நிற்கிறார். இல்ல அதுவும் வேலிட் பாயிண்ட் தான். அது லாஜிக்கான பாயிண்ட் தான் சார். அந்த ஆளுமைக்காக இல்ல சார், எனக்கு ஒரே ஒரு டவுட் சார். 23% வில்சன் சார், எனக்கு இந்த டவுட் சொல்லுங்க. நீங்க சொன்னது கரெக்ட் தான். 2016 சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட திமுக தனித்து நின்ற மாதிரி தான். ஏன்னா திமுக அணியில் யார் இருந்தாங்கன்னா காங்கிரஸ் இருந்துச்சு, ஐயுஎம்எல் இருந்துச்சு, மனித மக்கள் கட்சி இருந்துச்சு. இவ்வளோ வேற எந்த கட்சியும் கிடையாது. அப்போ காங்கிரசினுடைய எக்ஸாக்ட் வாக்கு சதவீதம் என்ன, தனித்து நின்ற காங்கிரஸ் எவ்வளவு பெற்றுக்குன்னு பார்ப்பதுக்கு நம்ம 2014 தேர்தலில் பார்க்கணும். 4.56 சம்திங். அப்போ அந்த தேர்தலில் திமுக அணியாக பெற்ற வாக்கில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40 விழுக்காடு, அதிமுக 41 விழுக்காடு. 1 விழுக்காடு தான் வித்தியாசம் திமுக அதிமுக. இந்த 40 விழுக்காடுல காங்கிரஸுடைய 4.56 மற்றவங்களுக்குலாம் மிக சொற்ப சதவீதம் தான். நீங்கள் ஒரு 5% கழிச்சிட்டிங்கன்னா கூட திமுகவுடைய வாக்கு செய்து அப்போ 35% கிட்டத்தட்ட உறுதியாகுது. அப்போ பொன்னில்சன் சார் சொன்னது கரெக்டு. இழந்த வாக்குகளை திருப்பி திமுக என்ன செஞ்சிருக்கு, 35% வரைக்கும் கொண்டு வந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிக்க முடிகிறது. அதிமுக அதே மாதிரி இழந்த வாக்குகளை 96 ஜெயலலிதாமையாரே தோற்றாங்க, திருப்பி 41 விழுக்காடு வரைக்கும் கொண்டு வந்தாங்கிறதும் உண்மை. அப்போ திமுக அதிமுக ரெண்டுக்குமே இழந்த வாக்குகளை மீட்கும் சக்தி இருக்குங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இங்கே சேலஞ்சாக நான் என்ன பார்க்குறேன்னா அந்த இடத்துக்கு தான் விஜய் வருகிறாரா. அவருக்கு நல்லா தெரியுது. நீங்கள் பிரசாந்த் கிஷோர் இதை ஒன்று சொன்னார். திமுக அதிமுக 2 கட்சிகளிடமும் 80 விழுக்காடு வாக்கு இருக்குது தமிழ்நாட்டில். மொத்தமாக பதிவாகக்கூடிய வாக்குகளை 80 விழுக்காட்டை திமுகவும் அதிமுக அணியும் வாங்கிடுது. அது சில சமயம் திமுக கூட வாங்குது, சில சமயம் அதிமுக கூட வாங்குது. மீதி 20 விழுக்காட்டை பங்கு வைக்கிறதுக்கு தான் வெளியில் ஒவ்வொரு காலமும் புதுசு புதுசாக வருவாங்க. விஜயகாந்த் வருவார், பலரும் வந்திருக்கிறாங்க. சில சமயம் பாஜக தனித்து போட்டியிடும். இந்த 20 விழுக்காட்டுக்கு தான் அந்த சண்டையே. இந்த 80 விழுக்காடு அப்படிங்கிறது இப்பொழுது குறைய தொடங்குகிறது அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் ஒரு கணக்கு சொன்னார். அதை மைண்டில் வச்சு தான் இப்போ விஜய் போன்றவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஆன்டி டிஎம்கேங்கிற இடத்துல அதிமுகவுக்கு செல்லக்கூடிய வாக்குகளை நம்ம பக்கம் இழுக்க முடியும் அப்படின்னு அவர் நம்புறாரு. அது எந்த அளவுக்கு சாத்தியங்கிறது எனக்கு மாறுபட்ட பார்வை இருக்குன்னு நான் முதலே சொல்லிட்டேன். அதை செல்ல விடாமல் தடுத்து தங்கள் பக்கம் வைத்துக் கொள்வதற்குத்தான் அதிமுக தாவேக்காவை விமர்சிக்கிறதா அப்படிங்கிறத தான் நான் சார்ட்ட கேட்க விரும்புகிறேன். இல்ல, அவசியம் ஏற்படும் போது விமர்சிக்கிறாங்க. நீங்க பிரசாந்த் கிஷோரை இப்ப உதாரணம் காட்டுனீங்க. அவர் நிலைமை என்ன, அவர் எந்த நிலைமையில இருக்காரு? அது கரெக்ட். ஊருக்கெல்லாம் உபயோகம் பண்ணவர் தனக்கு என்ன, தனக்கே சாப்பாடு இல்லாம உட்கார்ந்திருக்காரு. அப்ப என்ன ஆச்சு? பாலச்சந்திரன் சூப்பர் ஸ்டார் ஆக முடியாது. அப்போ என்னன்னா நம்ம வந்து அதிமுக
இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்ட நம்பி கிடையாது, களத்தை நம்பி இருக்காங்க. களத்துல யார் வந்தாலும் சரி, அது யானை என்றாலும் சரி, பூனை என்றாலும் சரி, ஜனநாயகத்துல எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது எதிர்ப்போம், அவ்வளவுதான். அது வந்து வாக்கு சேகரிக்காக கிடையாது, மக்கள் பிரச்சனைக்காக இருக்கிறாங்க. மக்கள் பிரச்சனை விமர்சிப்பதனுடைய நோக்கத்தை நான் கேட்டேன். நேரம் ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். இப்போ கூட்டணி குறித்தெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கும்போது சமீபத்துல புதிய தலைமுறைக்கு அளித்த பேட்டியில காங்கிரஸ் நிர்வாகியும் வியூக வகுப்பாளருமான பிரவீன் சக்கரவர்த்தி சில விஷயங்களை குறிப்பிட்டார். அதாவது கடந்த 30 வருஷமா கூட்டணி அரசியலால காங்கிரஸ் வந்து பலவீனம் அடைஞ்சிருக்கு, கட்சி பலமாக இருந்தால்தான் கூட்டணி பலமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. காங்கிரஸ் கட்சியினுடைய உண்மையான பலமே வேறு அப்படின்னு குறிப்பிட்டு தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல எல்லா மாநிலத்தையும் குறிப்பிட்டு சொல்றாரு. இப்படியான ஒரு டேட்டா ஒரு விமர்சனங்களோ வச்சிட்டு இருக்கும்போது இந்த கூட்டணி இன்டாக்டா இருக்கு அப்படிங்கறதையும் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கும்போது இதை எப்படி பார்க்க வேண்டியதாக இருக்கு? இல்ல, இதை நீங்க பிரவீன் சக்கரவர்த்தி மட்டும் சொல்ல, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இது இன்னொருத்தர் சொன்னாரு, அண்ணாமலை. பாஜக அண்ணாமலை இதே கருத்து சொன்னாரு, நம்ம கூட்டணி வச்சு தான் நம்ம வந்து பலவீனமாகிறோம், நம்ம வளரணும்னா நம்ம தனித்து போட்டியிடணும் அப்படிங்கிற கருத்தை அவர் வைக்கிறாரு. பல கட்சிகளுக்கு இந்த பார்வை இருக்குது, நம்ம தனித்து போட்டியிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. தேர்தல் அரசியலில் வெற்றியை மட்டுமே பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதை நோக்கி நகர்வாங்க. ஆனால் காங்கிரஸுக்கோ திமுகவிற்கோ இடதுசாரிகளுக்கோ, குறிப்பாக நான் காங்கிரஸுக்கோன்னு கூட சொல்லலை, இப்படி சொல்கிறேன், திரு ராகுல் காந்தி அவர்களுக்கோ, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ, இடதுசாரிகளுக்கோ, விசிகாவிற்கோ, மதிமுகவிற்கோ, மனித மக்கள் கட்சிக்கோ அல்லது ஐயுஎம்எலுக்கோ உள்ளிட்ட இந்த பக்கம் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இந்த வெற்றி தொழிலை தாண்டி ஒரு குறிக்கோள் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, பாஜக எந்த இடத்தையும் உள்ளே வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒற்றை இலக்கு இருக்குது. நாடாளுமன்ற தேர்தலிலும் ராகுல் காந்திக்கு அந்த இலக்கு இருக்குது. அப்போ அந்த இலக்கை தீர்மானிக்கணும்னா ஒன்றுபட்டு நின்றால் தான் முடியும். இப்போ ரிஸ்க் எடுக்கிறதுக்கு இது டைம் இல்லை. ஏன்னா மிக வலிமையாக இருக்கிறார். பாஜகவும் மோடியும் ரொம்ப வலிமையான எதிரி. நமக்கு ஐடியாலஜிக்கலாக அவங்கள்ட்ட முரண்படலாம், பட் அவங்க வலிமையாக இருக்கிறாங்க அப்படிங்கிற யதார்த்தத்தை புரிஞ்சு தான் ராகுல் காந்தியும் காங்கிரஸும் மற்ற எல்லோருமே தங்களுக்குள் இருக்கக்கூடிய சிறு சிறு கருத்து வேறுபாடுகளை மறந்து துறந்து அவங்க ஒன்றுபட்டு நிற்கிறாங்க. ஸோ இது வந்து பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்களுக்கு புரிந்தும் அவங்க அப்படி பேசுகிறாங்கன்னு வைங்களேன். இப்போ நான் இப்படி கேட்குறேன், ஏன் வட மாநிலத்தில் நீங்கள் இந்த ரிஸ்க் எடுக்கக்கூடாது? இப்போ இங்கே வந்து காங்கிரஸுக்கு வந்து ஓட் பர்சன்டேஜ் குறைவாக இருக்குது. குஜராத்தை பொறுத்தவரை காங்கிரஸ் வெர்சஸ் பாஜக தான் இப்போ வரைக்கும். மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் வெர்சஸ் பாஜக தான். ராஜஸ்தானில் காங்கிரஸ் வெர்சஸ் பாஜக தான். நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் கூட நிலைமை வேறு, வெஸ்ட் பெங்காலில் நிலைமை வேறு. அப்போ காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் நேரடி போட்டி இருக்கக்கூடிய இது போன்ற மாநிலங்கள் இருக்கு இல்லையா? இல்லை செந்தில், ஒரு விஷயம் நான் என்ன சொல்கிறேன், ஒரு புதியாக வந்த ஒரு கட்சி அது 18% வாங்கும்னு சொல்கிறாங்க. அவ்வளோ துல்லியமாக புதிதாக வந்த கட்சியை கணிக்க தெரிந்த பிரவீன் சக்கரவர்த்தி தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஓட்டு எவ்வளோ அது சொல்லிடலாம்ல? இல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டில் வந்து விஜய் தனித்தே நின்றாலும் 18% வரைக்கும் அதுதான் 18%. காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் 12% ஓட்டு இருக்கிறதாக அவர் சொல்றாரு. 12% இருக்குதுன்னு சொல்றாரு. அதை எந்த இடத்துல நிரூபிச்சிருக்காங்க கடந்த காலத்தில்? அதை சொல்லணும்ல, ஏதாவது ஒரு இடத்துல நிரூபிச்சிருக்கணும். இப்போ அவங்க வந்து புதுசாக வராங்க, அதை கணிக்க தெரிஞ்ச உங்களுக்கு காங்கிரஸ் எந்த காலத்தில் அந்த 18 தொட்டாது இருக்கிறாங்க தனியாக நின்று, அதை சொல்ல. நான் இதில் கூடுதல் ஆடடாக ஒன்று சொல்கிறேன். அவர் கருத்தில் அவரே எங்கே முரண்படுகிறாருங்கிறத பாருங்கள். அவர் வெளிப்படையாக சொல்லலை, பட் மறைமுகமாக பிரவீன் சக்கரவர்த்தி உள்ளிட்டவருடைய கருத்தின் வாயிலாக ஊடகங்கள் ஒரு ஒப்பீனியனுக்கு வந்தாங்க. என்ன ஒப்பீனியனுக்குன்னா, ஏன் விஜயோட கூட்டணி போகக்கூடாது, அதை நோக்கி தான் பிரவீன் சக்கரவர்த்தியோ மாணிக்கம் தாகூர் போன்றவர்களோ பேசுகிறார்களோ அப்படிங்கிற ஒரு தோற்றம் ஊடக விவாதங்களில் விசில் ஊதப்பட்டதுலாம் சொன்னார். அப்போ ஊடக விவாதங்களில் ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டுச்சு, சமூக வலைதளங்களிலும் அந்த கருத்து பேசுபொருளானது. என்ன பேசுபொருள்? திமுக கூட்டணியில் ஏன் தொடரணும், நாம வந்து தாவேகா கூட்டணிக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டம் திரு மாணிக்கம் தாகூர் அவர்களுக்கோ திரு பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்களுக்கோ இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வையை அவங்களுடைய பேச்சுக்களின் மூலம் பொது வழிகளில் நம்ம பார்த்தோம். அப்போ நான் என்ன கேட்குறேன், நீங்கள் தனித்து நிற்கணும்னு சொல்கிற வாதம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தாவேகாவோட போகணுங்கிற மாதிரியான உங்களுடைய எண்ண ஓட்ட வெளிப்பாடு, இந்த ரெண்டுமே முரணாக இருக்கு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், தாவேகாவை சேர்த்துல விமர்சிக்கணும். தாவேகா, அதிமுக, பாஜக எல்லோரையும் விமர்சித்து விட்டு, உங்களுக்கு திமுக மீது விமர்சனம் வந்தால் திமுக விமர்சித்து விட்டு, இவர்கள் எல்லோருக்கும் மாற்று நான் காங்கிரஸ் சொல்லிச்சுன்னா அல்லது பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் சொன்னார்கள்னா அது வேற வாதம். ஆனால் அவங்க அந்த வாதத்துக்கும் தயாராக இல்லை. நான் சொல்ல காங்கிரஸ்னு சொல்லலை, பிரித்து பேசுகிறேன். பிரவீன் சக்கரவர்த்தி போன்ற ஒரு சிலர் அங்கே இருக்கக்கூடிய தனிப்பட்ட முறையில் சிலருடைய கருத்துக்கள் அவ்வாறு இருக்குது. ஒரு பக்கம் தாவேகாவோடு கூட்டணிக்கும் தயார் என்பது போன்ற மனநிலையை வெளிப்படுத்தி கொண்டே கூட்டணியால் தான் வம்பா போனோம், தனியாக நிற்கணும்னு சொன்னால் உங்கள் கருத்தில் நீங்களே முற்றிலும் முரண்படுகிறீர்களே. அப்போ உங்களுக்கு நோக்கம் என்பது தனித்து நிற்பதோ காங்கிரஸை வளர்ப்பதோ அல்ல. உங்களுடைய நோக்கம் என்பது ஒன்றுபட்டு நிற்கக்கூடிய இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சிதைப்பது. திமுக கூட்டணியை
ஏதேனும் ஒரு இடத்தில் பலவீனப்படுத்துவது. அதன் வாயிலாக அஇஅதிமுக பாஜக கூட்டணி பலம் பெற்றாலும் பரவாயில்லை, நாம திமுக கூட்டணியை மட்டும் பலவீனப்படுத்தினா போதும் என்பது போன்ற எண்ண ஓட்டத்தில் தான் உங்கள் செயல்பாடு இருக்கிறதோ அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. உங்களுக்கு கூடுதல் இடங்கள் கேட்பதற்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்கு, அதை யாரும் மறுக்க முடியாது. அந்த சண்டை போடணும். அந்த சண்டை நீங்க எங்க போடணும்னா உள்ளரங்கில் பேச்சுவார்த்தையின் போது திமுகவோடு நீங்க அந்த சண்டையை போடணும். வெளியில ஒரு வலிமையான அணியாக நீங்க எந்த இடத்திலும் அணியாக ஒன்றுபட்டு நின்று விட்டு கொடுக்காம பேசுவதுதானே முறையா இருக்கும், அதான சரியா இருக்கும். இவ்வளவு சண்டை போட்டுக்கிட்ட டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி ஒன்னா சேர்ந்துட்டு ஒரு இடத்துல என்ன சொல்றாங்க, நாங்க எங்களுக்குள்ள பங்காளி சண்டைங்கிற இடத்துக்கு வராங்கல்ல. அப்ப அவங்களுக்குள்ள இன்னமும் முழு மனதோட இணைஞ்சிட்டாங்களா? கசப்பே இல்லையா? அவங்களுக்குள்ள இருக்கு. அண்ணாமலைக்கு எடப்பாடி பழனிசாமியோட வருத்தமே இல்லையா? இந்த பக்கமும் அப்படித்தான். பரஸ்பரம் எல்லா தலைவர்களுக்கும் வருத்தமும் காயம் இருக்கும். ஆனா அதை தாண்டி திருமாவளவன் ஓங்கி நிற்கிறார், உறுதியாக நிற்கிறார். எனக்கு சீட்டு முக்கியம் இல்லை, எனக்கு இங்க ஒரு இந்த தேசம் முக்கியம், இந்த நாடு முக்கியம் அப்படின்னு அவர் வெளிப்படையாக சொல்றாரு. ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறது பறந்துபட்ட பார்வை, ஆனா அதுக்காக மட்டும் நான் கட்சி நடத்தலை அப்படிங்கிறாரு. வைகோ அந்த இடத்துக்கு நகர்றாரு. அப்போ வைகோ ஒரு சீனியர் பொலிட்டிஷியன், அவர் அந்த இடத்துக்கு வராரு. அவர் ஸ்டாலினோடு முரண்பட்டவர் தான். திருமாவளவனுக்கு ஸ்டாலினோடும் திமுகவோடும் எல்லா இடத்துலும் உடன்பாடு இருக்கா, அவங்களும் மாறுபட்ட கருத்துக்கள். ஆனா பாஜக எதிர்ப்பு என்ற இடத்துல எல்லோரும் ஓரணியில் இருக்கின்ற பொழுது பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள், அப்கோர்ஸ் ராகுல் காந்தியே பிரவீன் சக்கரவர்த்தி கருத்துல உடன்பட மாட்டார். ராகுல் காந்தி உறுதியா நிற்கிறார், ஒன்றுபட்டு நிற்கணும்னு. பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்களுக்கு வேறு சில உள்நோக்கங்கள் இருக்கிறதோ என்பது அவர்களுடைய இது போன்ற ஸ்டேட்மெண்ட்ல இருந்து எனக்கு அந்த சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. இல்லை, இப்போ என்னன்னா கூட்டணியில் அதிக சீட்டு கேட்கறது உரிமை, அது தவறு கிடையாது, எல்லாம் இருக்குது. 2 விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது. இப்போது திமுக காங்கிரஸ் கூட்டணியில் 8 வருடங்களுக்கு மேலே அந்த கூட்டணியில் இருக்கிறாங்க. 3 தேர்தலை வெற்றி கூட்டணியாக சந்திச்சாச்சு. இந்த நேரத்தில் 2 விஷயங்கள் சீரியஸ். ஒன்று, ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்ற ஒரு குரல். 2வது, எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிறது என்னன்னா இவங்க தாவேக்கு ஆப்ஷன் வச்சிருக்காங்க. இவ்வளவு முரண்பாடுகள் கடைமட்ட தொண்டர்கள் மத்தியில் என்ன எண்ணத்தை உண்டு பண்ணும்? அப்போ அதை கிளியர் பண்ண வேண்டிய இடத்துல உச்சபட்ச பதவியில் இருக்கிற ராகுல் காந்தி ஏன் மௌனம் சாதிக்கும்? முரண்பாடான ஒரு கருத்து இருக்கும்போது ஒரு ராகுல் காந்தி இதை உடனே பேட்ச் பண்ணணுமா இல்லையா? இவ்வளவு நாள் ஏன் தயங்குறாரு? அதில் ஒரு நம்மளுக்கு பேசு பொருள் வந்துச்சு. கனிமொழி அம்மா போயிட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே பேசியிருக்காங்கன்னு என்ன பேசுறாங்க. அதற்கு பிறகு ராகுல் காந்தி கிட்ட ஏன் வரல? என்னுடைய மூத்த சகோதரன் சொல்றாரு, எல்லாம் சொல்றாரு. இந்த விஷயத்தை அவர் முடிச்சு வச்சிருக்கணுமா இல்லையா? ஏன் முடிச்சு வைக்காம இருக்கிறாரு? இதுதான் ஒரு சந்தேகத்தை. இன்னைக்கு பிரவீன் சக்கரவர்த்தி சொல்ற அந்த கணக்கீடு கூட நம்ம உண்மைன்னு ஏற்றுக்க முடியாது. அவங்க திமுக சீன்றதுக்காக அதை சொல்றாரு. அதனால தெரியுது நம்மளுக்கு வெளிப்புறமா அவர் சொல்றதுல பெரிய அளவில் உண்மை இருக்காது, இருக்குமான்னு தெரியாது. எந்த புள்ளிவரத்தை வச்சுட்டு சொல்றாருன்னு தெரியாது நம்மளுக்கு. ஆனா அது திமுக சீன்றதுக்காக. இதுக்கு இடம் கொடுக்கறது யாரு? இப்போ ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? காங்கிரஸ் எங்கள் கூட்டணியில் இருக்குது, கை எங்களோட தான், அது உதயநிதி சொல்லிட்டார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லைன்னு இந்த சைடில் சொல்லிட்டார், தெளிவாக சொல்லிட்டார். அது திமுக. ஆனால் அந்த சைட்லேருந்து ஏன் ராகுல் காந்தி அதை சொல்லாமல் இன்றைக்கு வரைக்கும் அது யூகத்திலே வச்சிருக்காரு அப்படின்ற போது தான் ஒரு கேள்விக்குறி வருது. இருவருடைய நிறைவான கருத்தாக இதை எடுத்துக்கிறோம். லாஸ்ட் ஒரு வார்த்தை. இது ராகுல் காந்தி மட்டுமல்ல, அமித்ஷாவும் அங்கே சில மௌனங்களை சாதிக்கிறார். ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்று சொல்லுகிறார். எடப்பாடி பழனிசாமி அதை மதிக்கிறார். அது அவர் விருப்பத்தை சொல்லிறாரு. அதுதான் எதுக்காக சொல்ல வரேன்னா, காங்கிரஸா இருக்கட்டும் பாஜக இருக்கட்டும், இருவரும் தேசிய கட்சிகளும் இந்த இருவரும் திராவிட கட்சிகளிடம் இது போன்ற ஒரு அரசியலை செய்கிறார்கள் என்பது உண்மைதான். அது காங்கிரஸ் மட்டுமல்ல, ஆப்ஷன் இருக்குதா? ஆப்ஷன் இருக்குதுன்னு ஏன் வருது? இங்க கூட்டணி இருக்கின்ற பொழுதே அதிமுகவின் மீது கடுமையாக விமர்சனத்தை இங்க இருக்கக்கூடிய சில பாஜக தலைவர்கள் வைத்ததும் உண்டு. அமித்ஷா மௌனம் சாதித்ததை நான் டேட்டோட கூட குறிப்பிட முடியும். நான் ஏன் சொல்றேன்னா, இந்த பிரச்சனை நான் ராகுல் காந்தி அவர் கேட்கிற கருத்துல உடன்பட்டு தான் சொல்றேன். இது ராகுல் காந்தி மட்டுமல்ல, 2 தேசிய கட்சிகளுமே பாஜக அதிமுகவை சில விதத்தில் அணுகுகிறது. திமுகவை சில இடத்துல பாஜக திமுக காங்கிரசும் பாஜகவை அதிமுகவை பாஜகவும் சில இடங்களில் அணுகுகின்ற பொழுது தேசிய கட்சிகள் இந்த எண்ண ஓட்டத்தில் இந்த கண்ணோட்டத்தில் அணுகுகிறார்கள் என்பது 2 கூட்டணியிலுமே இருக்கிறது என்பதை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். நிறைவான கருத்துக்களாக எடுத்துக்கிறேன். நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி.